விழுந்து அள்ளண்டு அழுவான். ஆருக்கு முன்னால் அழுகிறேன் என்ற எண்ணத்தை கூட மறந்து சீதைக்கு முன்னால் அழுவான். அப்படி அழுகின்ற அந்த அழுகையை பார்த்து சீதை மனத்துக்குள்ள கழிப்பாளாம். 10 மாதம் என்னை இந்த துன்பப்படுத்தியவன் இன்றைக்கு அழுகிறானே என்று. அன்றைக்குத்தான் இலங்கையைச் சேர்ந்த ஒருத்தன் முதல் முதல் அழுதது பெருமக்களே. அதுவரையும் இலங்கையில் அழுக குரலே கேட்டதில்லையா? அன்றைக்குத்தான் முதல் முதல் அந்த நாட்டு தலைவன் அழுகிறான். ஏனென்றா பிழையான ஒரு வேலை செய்த காரணத்தால். அதை கம்பர் சொல்லுவார், அண்டத்தளவும் இணைய பகர்ந்தழைத்து பண்டைத்தன் நாமத்தின் காரணத்தை பாரித்தான். அண்டத்தளவும் இணைய பகர்ந்தழைத்து உலகமெல்லாம் நடுங்கும்படி கும்பகர்ணா கும்பகர்ணா என்று பகர்ந்து அழைத்து பண்டைத்தன் நாமம். அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு இனிமையான இசையுடன் 10 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து நமது பிரதம சிறப்பு பேச்சாளர் தமிழருவி தானா சிவகுமாரன் அவர்கள் போன கிழமை, அதாவது போன சனி ஞாயிற்றுக்கிழமை நடந்த பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றியம் நடத்திய சைவ மகாநாடு பற்றி ஒரு பார்வை, அதை பற்றி ஒரு பார்வையாக ஒரு கருத்தை தெரிவிக்க வருகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை கனடாவில் இருந்து சிவசுதா தவரட்னம் மாஸ்டர், எங்களுடைய யோகா டீச்சர், வழி நடத்துவார்கள். நன்றி. மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தியானம் என்பது நமது மனதை நின்று நிறுத்தி ஆராயும் சூழ்நிலையை உருவாக்குகின்றது. இனி நாங்கள் தியானம் செய்வதற்குரிய ஒழுங்குமுறைகளை பார்ப்போம். ஒரு சுகமான இருக்கையில் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடியில் அணிந்திருந்தால் அதனை கழட்டி வையுங்கள். கால்பாதங்களை இவ்வாறு கிராஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். உடலை தளர்த்தியபடி இறுக்கமில்லாமல் வைத்திருங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்திருங்கள். கண்களை மூடிக்கொண்டு இயல்பாக உங்களுக்குள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மூச்சை அவதானிக்க தொடங்குங்கள். மனதில் எண்ணங்கள் எழுந்தால் அதில் மூழ்கிக் கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் மூச்சின் மீது கவனத்தை செலுத்துங்கள். தியானத்தில் நீங்கள் ஒன்றியிருக்க ஒரு இனிமையான இசை வழங்கப்படுகின்றது. இனி நாம் தியானத்தை நிதானமாக ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம். மாஸ்டர்ஸ், தியானத்தை நிறைவு செய்வதற்கு இன்னும் 5 நொடிகளே இருக்கின்றன. உங்கள் கைகளால் உங்கள் கண்களை ஒற்றிக் கொள்ளுங்கள். 5, 4, 3, 2, 1. உங்களை கைகளை இழக்கி ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக எங்களை நாங்கள் பாராட்டி கைதட்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் TV ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக கனடாவில் இருந்து சிவசுதா தவரணம் மாஸ்டர் அவர்கள் தியானத்தை வழிநடத்தினார்கள். அதற்கு அருமையான இசையை மிச்சம் லண்டனில் இருந்து சிவாமோகன் மாஸ்டரும், இந்த அருமையான நிகழ்ச்சியை டாக்டர் சதா மனோ அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் என்ற நன்றி உரித்தியாக இன்றைய சிறப்பு பேச்சாளர் தமிழறிஞர், தமிழ் மாமணி, தமிழ் தென்றல், தமிழ் அருவி தானா சிவகாரன் அவர்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். இவர் இன்று அதாவது போன சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பிரித்தானிய சைவ திருக்கோயில் ஒன்றியம் நடத்திய சைவ மகாநாடு நடைபெற்றது. அதில் கலந்து கொள்ள வந்திருந்தார். அதில் பல அறிஞர்களும் வந்திருந்தார்கள். இன்று அவர் பேச இருக்கும் விடயம் இந்த 2 நாள் மகாநாடை பற்றி ஒரு பார்வை, அதை பற்றி ஒரு பார்வை பற்றி அவர் பேச வருகிறார்கள். நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். தமிழ் அறிவியல் நனைவதற்கு நன்றி. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். ஜாயின் ஃபார் வேர்ல்ட் பீஸ் அண்ட் ஹார்மனி ஒரு அமைதி தியானத்தின் வழியாக உலக அமைதி நல்லிணக்க குழுவாக இணைந்து பல ஆண்டுகளாக பாடுபடுகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மேலான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது முறையாக நான் இந்த அரங்கிலே உங்களோடு இணைந்து கொள்வதையிட்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் உங்களோடு சிந்திக்கப் போவது நடந்ததை நயப்போம், நல்லவற்றிற்கு சாட்சியாக இருப்போம் என்கின்ற ஒரு தொனிப்பொருளிலே கடந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெற்ற பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றியம் சிறப்பாக நடத்திய 2 நாள் சைவ மாநாடு பற்றி ஒரு பார்வை. ஏன் இங்கே இது தேவை என்று சொன்னால், இந்த மாநாட்டிலே நேரடியாக கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் இந்த செய்தி சென்று சேர வேண்டும். அது மட்டுமல்ல, மிக முக்கியமானது, இந்த மாநாடுகளை அமைக்கின்ற பொழுது அதற்கு என்னென்ன முயற்சிகள் தேவைப்படும், என்னென்ன ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படும், அதற்கான முன்னாயத்தங்கள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கும், அவை சிறப்பாக மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அந்த மாநாடுகள், அதுவும் ஒரு மணி நேர 2 மணி நேர நிகழ்ச்சி அல்ல, 2 நாள் முழுமையாக காலையிலே 9 மணி முதல் இரவு 9 மணி வரையும் நடைபெறுகின்ற 12 24 மணி நேர நிகழ்ச்சிகள் எப்படி சரியாக திட்டமிட்டால் அது ஒழுங்காக நடைபெறும் என்பதை ஒரு அனுபவ பகிர்வு, அது உங்களுக்கும் பிரயோசனப்படும் என்கின்ற எண்ணத்திலேதான் இந்த உரையை நான் ஆற்ற இருக்கிறேன். இதற்கு களம் வழங்கி என் அன்பு சகோதரர் சுரேஷ் கந்தராஜா அவர்களுக்கு முதலிலே என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றியம் 23வது மாநாட்டை நடத்துகிறது. பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றியம் ஆரம்பமாகி 26 வருடங்கள் நிறைந்திருக்கிற நேரத்திலே இந்த 23வது மாநாட்டினுடைய 2 நாள் நிகழ்ச்சிகளையும் ஒரு பருந்து பார்வையாக, அதாவது ஒரு மேலோட்டமாக 2 நாளும் என்ன நடந்தது என்பதை முதலிலே நாங்கள் சொல்லிக்கொண்டு அதன் பின்னே சற்று உள்ளே செல்லலாம். மரபு ரீதியான வழிபாடுகள், நந்தி கொடி ஏற்றுதல், அதைத் தொடர்ந்து வரவேற்பு, ஆசியுரை, ஒன்றிய தலைவர் செயலாளர்களின் உரைகள் என்பன ஒரு மரபு ரீதியான ஒரு அமைப்பாக அது எல்லாவற்றிலும் இருப்பது வழக்கம். அதுவும் அதன் பின்னாலே மாநாடுகளின் போது வெளியிடப்படுகின்ற சிறப்பு மலர்கள், ஆராய்ச்சி கட்டுரைகள், ஆசியுரைகள், வாழ்த்துரைகள் போன்றவற்றை தாங்கியதாகவும், பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றியத்தினுடைய வரலாற்றை படங்களோடு, புகைப்படங்களோடு வெளிக்கொணர்கின்ற பல பக்கங்களும் கொண்டதாக இந்த மலர் வெளிவருவது வழக்கம். பொதுவாகவே பெரிய பெரிய மாநாடுகளிலே இது இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து சிறப்புரைகள், வெளிநாடுகளிலே இருந்து வருகை தந்த பேராளர்கள், தமிழ்நாட்டிலே இருந்து வருகை தந்த ஆதீனங்கள், இது வழக்கமாக நடைபெறுகின்ற ஒரு பொது முறை. அவர்களுடைய உரைகள் இடம்பெற மதிய உணவுக்கு நேரமாகிவிடும். அதனைத் தொடர்ந்து பிற்பகலிலே
அரங்கங்கள் அமைக்கப்படும். 1, 2, 3, 4 என்று ஒவ்வொரு அரங்கத்திற்கும் ஒவ்வொரு தலைவர்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த அரங்கத்துக்குள்ளே 2, 3 அல்லது 4 உரைகள் இடம்பெறும். ஒவ்வொரு முறையும் பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றியத்தினுடைய இந்த பிற்பகல் அரங்கு மதிய உணவு நிறைவடைந்தவுடனே நடைபெறுகின்ற பொழுது பிரித்தானியாவிலே பிறந்து வளர்ந்த இளம் சிறார்களினுடைய ஆற்றலை, அவர்களுக்காக ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கின்ற போட்டிகள், திருமுறை ஓதல், பேச்சு போட்டிகள், நாடகப் போட்டிகள், பன்னிசை போட்டிகளிலே வெற்றி பெற்ற முதலிடங்களை பெற்ற பிள்ளைகளுக்கான அவர்களுடைய மேடை வெளிப்படுத்துகையும், அத்தோடு அவர்களுடைய பரிசில், எல்லாருக்குமான பரிசில் வழங்கலும் இடம்பெறும். இது வழமையான இடம்பெறுவது. அதிலே நாடகங்கள் மிக முக்கியமான இடத்தை தனியே இருந்து பெறும். அதன் பின்னாலே தேநீர் இடைவேளை நடைபெறுகின்ற பொழுது ஆங்கில மொழி அறிந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஒரு சமாந்தர பட்டறை, parallel செஷன் என்று சொல்லுகின்ற ஆங்கில மொழி மூலமான விளக்கங்களுக்காக பேராளர்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கின்றவர்கள், குறிப்பாக அதற்கென அழைக்கப்பட்டவர்கள் அந்த ஆங்கில parallel செஷனை, சமாந்தர ஆங்கில மொழி மூல பட்டறையை, அவர்களுடைய சந்தேகங்கள், ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு, எங்கே, யாருக்காக, எதற்காக, இப்படிப்பட்ட கேள்விகள் அவர்களுக்கு சமயத்திலே ஏற்படுகின்ற கேள்விகளுக்கு விடை சொல்லும் முகமாக அவை இடம்பெறும். அந்த பரலைசேஷன் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது வழமையான அந்த மண்டபத்திலே ஒரு சுவையான நிகழ்ச்சிகள் நடைபெறும். அப்படி இந்த முறை பட்டி மண்டபம் முதல் நாள் இடம்பெற்றது. அதன் பின்னே அரங்கம் 2, அதிலே 4 பேர் பேசினார்கள். பிறகு இந்தியாவிலே இருந்து வருகை இருந்த சுவாமிகளினுடைய, சிவாக்கர தேசிய சுவாமிகளுடைய விளக்க உரையுடன் கூடிய பன்னிசை 2 நாளும் இடம்பெற்றது. அதன் பின்னே நன்றி உரை, வழக்கமான நந்திக்கொடி இறக்கல், இரவு போசனத்தோடு இந்த 2 நாளும் நிறைவடைந்தாலும் இந்த முறை இதில் இருக்கின்ற சிறப்புகள் சிலவற்றை ஒரு விமர்சனமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்னுடைய நோக்கம். முதலிலே இந்த முறை இந்த மாநாட்டிற்காக சைவமும் தமிழிசையும் என்ற தொனிப்பொருளிலே, சைவமும் தமிழிசையும் என்ற தொனிப்பொருளிலே இடம்பெற்ற இந்த மாநாட்டிற்காக தமிழ்நாட்டிலே இருந்து அழைக்கப்பட்ட திருக்கயிலாய பரம்பரை, ஸ்ரீகந்த பரம்பரை, சூரியனார் கோவில் ஆதீன ஸ்ரீ காரியம் அருட்குருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகள் அனைவருடைய இடத்திலேயும் மனதிலேயும் இடம் பிடித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். மிகச் சிறப்பான ஒரு அவர் தெரிவு செய்யப்பட்டு இந்த மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தது. சைவமும் தமிழிசையும், அந்த பன்னிசையினுடைய வரலாறுகள், அந்த பன்னிசை பழைய எங்களுடைய பண்கள், திருமுறைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பண்கள் இப்பொழுது புதிய ராகங்கள், என்னென்ன பெயர்களிலே அந்த பண்கள் புதிய ராகங்களின் பெயரை தாங்கி நிற்கின்றன, அதோடு அதனுடைய விளக்கங்கள், அற்புதங்கள், அந்த திருமுறைகள் செய்த அற்புதங்களை எல்லாம் மிக அற்புதமாக பேசினார். அது ஒரு நல்ல அனுபவமும் சிறப்பும். முதல் அவர் தெரிவு செய்யப்பட்டு அழைக்கப்பட்டது ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு என்றுதான் நான் பார்க்கிறேன். அது எல்லாரும் அதை உணர்ந்திருந்தார்கள். அவருக்கு அந்த சிறப்புக்கு என்ன காரணம் என்று சொன்னார், அவர் அடிப்படையிலேயே ஒரு ஓதுவார். 12 வயதிலே இருந்து வேதாரண்யத்திலே அவர் ஓதுவார் பரம்பரையிலே வந்தவர் மட்டுமல்ல, தேவார பாடசாலையிலே முறையாக நீண்ட ஆண்டுகள் தேவாரங்களை நன்றாக ஓதுவார் பாரம்பரியத்தோடு அதை மனனம் செய்தது மட்டுமல்ல, இசையையும் முறையாக பயின்று இப்படி ஒரு ஓதுவார் மூர்த்தியாக இருந்த நிலையிலே அவர் ஆதீனத்தோடு இணைகிறார். அப்ப சுவாமிகளுக்குரிய மரியாதையும், ஒரு சொற்பொழிவாளருக்குரிய மரியாதையும், ஒரு ஓதுவாருக்குரிய மரியாதை, மூன்றும் அவருக்கு ஒன்றாக கிடைக்கின்ற பொழுது அது ஒரு தனித்துவமாக அமைந்திருந்தது. அவருடைய வருகை சிறப்பானது. அடுத்தது இலங்கையிலே இருந்து நான் வந்திருந்தேன் அந்த மாநாட்டிலே. எனக்கு இந்த மாநாடுகள், பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றிய நடத்துகிற மாநாடுகள் புதியது அல்ல. முதலாவது மாநாடு 1998 ஜூலை 11ஆம் 12ஆம் திகதிகளில் நடந்த பொழுது முதல் மாநாட்டுக்கே இலங்கையிலிருந்து நானும் அருள்மொழி அரசி வித்துவான் வசந்தா வைத்தியநாதன் அவர்களும் வந்திருந்தோம். இன்றைக்கு அவர்கள் இல்லை எங்களோடு. அதிலே இருந்து 13 மாநாடுகளுக்கு நான் இங்கே கலந்து கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே எனக்கு
இந்த ஆனாவிலே இருந்து அகேனம் வரையும் ஏ டு செட் என்று சொல்வார்களே, அது முழுக்க எனக்கு இந்த பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றியமும் மாநாடும் எனக்கு பழக்கம். அதுபோல சுவிட்சர்லாந்திலே இருந்து சிவத்திரு ஆறுமுகம் செந்தில்நாதன், இந்தியாவிலே இருந்து கலைச்செல்வன் மதுசூதனன் என்கின்ற ஒரு கட்டடக்கலை கோயில் கட்டடக்கலையினுடைய கல்வெட்டு வாசிப்பதிலே நிபுணத்துவம் உடைய ஒரு அறிஞரும் வந்திருந்தார். அப்படி பேராளர்களோடு இந்த மாநாடு ஆரம்பமானது. மிகச்சிறப்பு என்னன்னு சொன்னால், குறித்த நேரம் சரியாக 9 மணிக்கு மாநாடு தொடங்கிய குறிக்கப்பட்ட நேரம் 2 நாளும் அப்படித்தான். அதில் இன்னும் ஒரு சிறப்பு, குறித்த நேரத்துக்கு அது நிறைவடைந்தது. நிகழ்ச்சி நிரலின்படி முதல் நாள் 12:30 மணிக்கு மாகேஸ்வர பூசை என்று சொல்லுகின்ற மதிய போசன் சட்டி 12:30க்கு நிகழ்ச்சி நிறைவடைந்தது. அது ஒரு அற்புதமான திட்டமிடலின் வெளிப்பாடு என்றுதான் நான் சொல்வேன். நிச்சயமாக குறித்த நேரத்துக்கு சரியா 12:30க்கு மதிய போசனம் இடம்பெற்றது. அதே போல பின்னேற நேரமும் பின்னேற நிகழ்வும் சரியா குறித்த நேரத்துக்கு ஆரம்பித்தது. நிறைவும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்பின்னாக இருந்தாலும் 2 நாளும் அப்படியே தான் இடம்பெற்றன. பேச்சாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை மிக கடுமையாக என்று சொன்னால் மிக அதுல மனம் ஒன்றி அவர்களுடைய நேரத்தை அவர்களும் பேணினார்கள். இந்த மாநாட்டினுடைய தலைமையும் அதிலே மிக கவனமாக இருந்தது. அதுபோல மலர், இந்த சிறப்பு மலர் மாநாட்டுக்கு 23 மாநாடுகளுக்கும் 23 மலர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த முறை இந்த மலருக்கு சில விசேஷ ஒழுங்குகள் கடைபிடிக்கப்பட்டன. என்ன என்று சொன்னால், அதனுடைய பொருளடக்கம், அதனுடைய அந்த ஆசி உரைகள், வாழ்த்துரைகள், ஆலயங்களுக்கான வாழ்த்துரைகள், கட்டுரைகள், இவை எல்லாம் ஒரு ஒழுங்கிலே, அதாவது மூப்பின் அடிப்படையிலே, மூப்பு அடிப்படை என்று சொன்னால், இப்ப ஆசி செய்திகளை நாங்கள் அதிலே இடுகின்ற பொழுது ஆசி செய்திகளை வழங்குகின்ற சுவாமிகள் ஆதீனங்களினுடைய மூப்படிப்படை, முதல் ஆதீனம் எதுவோ அந்த ஆதீனத்தினுடைய ஒழுங்கில போடப்பட்டது. ஆலயங்களிலே மூத்த ஆலயங்கள் எதுவோ அந்த ஆலயங்களினுடைய ஒழுங்கிலே போடப்பட்டது. அதுபோல கட்டுரைகளும் எப்படி என்று சொன்னால், சைவமும் தமிழிசையோடு நெருக்கமான தொடர்பு கொண்ட கட்டுரைகள் முன்னே இருந்து போடப்பட்டு கொண்டு போயின. அதனால ஒரு குறை வரவில்லை. என்னுடையதை நீங்க முன்னுக்கு போடையில, இது பின்னுக்கு போட்டிருக்கு, அப்படி என்ற ஒரு பிரச்சனை இந்த மலர்ல வரவில்லை. அந்த மலரை நயப்புரை செய்த மூத்த ஒரு பிரித்தானிய சைவ திருக்கோவில் ஒன்றியத்தினுடைய ஒரு தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட திரு சிவாப்பிள்ளை அவர்கள் அதை நல்ல சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த மலர்ல ஒரு மிக ஒழுங்குமுறை ஒன்று பேணப்பட்டது. அதுதான் முறை, அது அப்படித்தான் செய்ய வேணும். ஆனால் அதிலே நாங்கள் மலரினுடைய செய்திகள் கிடைக்க அதை போட்டுக்கொண்டு இருந்தால் அதிலே பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை மலராசிரியராக திரு கனகசுந்தரம் அவர்கள் அதிலே மிக சிறப்பாக மலராசிரியராக இருந்து பாடுபட்டார். அவரோடு நானும் ஒன்றியத்தினுடைய தலைவர் டாக்டர் மகேஸ்வரன் அவர்களும் அதில் மிக கவனமாக இருந்தோம். அதில் நிறைந்த உழைப்பு அதில் இருந்தது. சிறப்புரைகளினுடைய தலைப்புகள், பேராளர்கள் பேசிய சிறப்புரைகளினுடைய தலைப்புகளும் மிக அற்புதமாக தெரிவு செய்யப்பட்டிருந்தன. இளைஞர்கள் பேசிய பேச்சு மிக அழகாக, ஆங்கிலத்திலே அவர்கள் உரையாற்றி இருந்தாலும் கூட தங்களுடைய உள்ள கிடைக்கைகளை, தாங்கள் சைவத்திலே ஏன் இருக்கிறோம், சைவ சமயத்தை ஏன் அனுஷ்டிக்கிறோம், தங்களுக்கு இந்த சமயம் தருகின்ற அனுபவத்தை எல்லாம் மிக அற்புதமாக பேசினார்கள். இந்த முறை ஒரு நடந்த மலர்ல மட்டுமல்ல, நிகழ்ச்சி நிரல்லையும் ஒரு சிறப்பு பேணப்பட்டது என்று சொன்னால், ஒவ்வொரு பேராளர்கள் என்ன தலைப்பிலே பேசப் போகிறார்கள் என்பது முன்கூட்டியே அந்த நிகழ்ச்சி நிரலிலேயும் மலரிலேயும் ஏற்கனவே அடிக்கப்பட்டாச்சு. அப்ப அந்த தலைப்புகள் வழக்கமா நாங்கள் இவர் பேசுவார், இவருடைய பெயர் சிறப்புரை, இன்னாருடைய பெயர் என்றால் நாங்கள் நினைச்சது ஒரு தலைப்பு, அவர் அந்த நேரத்தில் வேற ஒரு பொருள்ல பேசலாம். ஆனா தலைப்பு இடப்பட்டால் சபையும் அதை எதிர்பார்க்கும். அந்த தலைப்போட ஒன்றி சொற்பொழிவாளர் பேசுகிறாரா என்று எல்லாரும் கவனிப்பார். அப்ப அது பேச்சாளருக்கும் ஒரு ஊக்கத்தை தரும். முறைப்படி அதை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த முறை அந்த நிகழ்ச்சி நிரல்ல அந்த தலைப்புகள், பேச்சாளர்கள் அனைவருடைய தலைப்புகளும் இடப்பட்டிருந்தன. அதுபோல இந்த நாடகம், இந்த பிள்ளைகள் நடத்திய நாடகங்கள் 2 நாளும் 2 ஆலயங்களைச் சேர்ந்த பிள்ளைகள். முதல் நாள் விம்பிள்டன் பிள்ளையார் ஆலயத்து மீட்டன், அதோடு இணைந்து பணியாற்றுகின்ற மீட்டன் தமிழ் பாடசாலையினுடைய பிள்ளைகள். 2ஆம் நாள் ஈலிங் கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்தினுடைய சைவ சித்தாந்த பள்ளியினுடைய மாணவர்கள்.
அந்த 2 நாடகத்தின் தலைப்பு மிக அற்புதம். இருந்து முகந்திருத்தி என்று முதல் நாள் நாடகம் நடந்தது. 2ஆம் நாள் புன் சுமந்த பொன்மேனி என்ற நாடகம், அது ஈலிங்கம்மன் பிள்ளைகள் நடத்தினார்கள். இந்த 2 தலைப்பையும் பாருங்க, கேட்கவே ஒரு ஆனந்தமாக இருக்கு. இருந்து முகந்திருத்தி என்பது ஔவையாருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு வாழ்வியல் இலக்கியம். புன் சுமந்த பொன்மேனி என்பது மாணிக்க வாசகருடைய வரலாற்றிலே நடந்த சிவன் செய்த லீலையினுடைய ஒரு அற்புதமான சிறப்பு. அப்ப இந்த 2ம் அந்த பிள்ளைகள் நடித்த அழகு என்ன, நேர்த்தி, ஒப்பனை, உச்சரிப்பு, அவர்களுக்காக அந்த பிள்ளைகளை பயிற்றுவித்த அந்த ஆசிரியர்களை பாராட்டணும். மிகச் சிறப்பான ஒழுங்கமைப்பு. அதிலேயும் இந்த எல்லா பிள்ளைகளும் நல்லா நடித்தார்கள். எல்லா பிள்ளைகளும் அந்த இருந்து முகந்திருத்தி என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு குடியானவன் ஔவையை விருந்து அவளுக்கு இடுவதற்காக வீட்டுல கொண்டாந்து வச்சுட்டு கொஞ்சம் கூட இந்த விருந்திடுவதிலே விருப்பமில்லாத தன்னுடைய மனைவியை உள்ள போய் எப்படி அவன் சமாதானப்படுத்துகிறான், அதற்கு எடுத்த முயற்சி என்ன நடந்தது என்பதுதான் அழகான அந்த ஒரு இலக்கிய காட்சி. இது யாருமே இதுவரை சிந்திச்சு இருக்க மாட்டார்கள், இப்படி ஒரு நிகழ்ச்சி இப்படியும் போடலாம் என்று. அந்த குழந்தை பிள்ளைகள் மிக அற்புதமாக அதில் வெறும் 4 பாட்டையும் இருந்து முகந்திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப வருந்தி மிக ஆடினாள் பாடினாள் ஆடி பழமுறத்தாள் சாடினாள் ஓடோடுத்தாள். அந்த அழகான காட்சி. அதுக்கேற்ற மாதிரி சுலகு வச்சு கூட்டுற ஈக்குப்பிடி வச்சு அப்படி ஒரு அந்த விம்பிள்டன் பிள்ளையார் ஆலயத்தினுடைய அந்த இடவசதி மேடை சிறியதாக இருந்தாலும் அந்த மேடை ஆளுமை, மேடையை அவர்கள் பயன்படுத்திய விதம் மிக அழகாக இருந்தது. எல்லா பிள்ளைகளையும் நல்லா நடித்தார்கள். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த குடியானவன், பாவப்பட்ட சென்மம். அவனை பார்க்கவே அந்த பிள்ளை, அந்த சிறுவன் தான், அவன் முகத்தில் இருந்த அந்த அந்த சோகம் இயல்பா இருந்தது. நான் திரும்பி சபையை பார்த்தேன், எல்லாரும் அவனை போல சோகமா இருந்தார்கள். ஏன்னா இது எல்லா வீட்டிலையும் நடக்குது. ஆனபடியால அதை பார்த்த உடனே அவைக்கு அந்த தாங்களும் அந்த பாத்திரத்தோட ஒன்றி போனது. அது போல ஔவையார் அந்த குடியானவனுடைய மனைவியாக வந்த பெண் என்று மிக, அதுபோல 2ஆம் நாளும் அந்த மாணிக்க வாசகரனுடைய அதில் என்ன சிறப்புண்டா, மணிவாசகர் என்பவர் வெளிப்படுத்தப்படாமலே அந்த நாடகம் நடந்தது ஒரு சிறப்பு. அந்த சிவன், செம்மனை செல்வி, அங்கே இருந்த அரிமத்தன பாண்டியன் அவர்கள், அந்த சிவனாக வந்த பிள்ளைகள் எல்லாரும் அற்புதமாக நடித்தார்கள். அப்படி நாடகங்கள் மிக சிறப்பாக இருந்தன. முதல் நாள் நடந்த பட்டி மண்டபம், அதனுடைய தலைப்பு இடப்பெயர்வும் புலப்பெயர்வும் எம் தமிழர் வாழ்வில் நன்மைகளை புரிந்திருக்கின்றனவா தீமைகளை இழைத்திருக்கின்றனவா என்ற அந்த பட்டி மண்டபம் சரியா 1.25 மணித்தியாலம். எப்படி அந்த நிகழ்ச்சி ஒழுங்கு தயாரிக்கப்பட்டதோ, லண்டனிலே வாழ்கின்ற அறிஞர்களோடு அந்த பட்டிமண்டபத்துக்கு நான் ஈழத்திலே இலங்கையிலே இருந்து வந்து அதற்கு நான் நடுவராக இருந்தேன். அற்புதமாக பேசினார்கள். அருமையான பேச்சு, அருமையாக மிக அழகாக அந்த பட்டிமண்டபம் இடம்பெற்றது. நகைச்சுவையோடு இடம்பெற்றது. நல்ல கருத்துக்கள் வெளியே வந்தன என்று பலரும் அதை பாராட்டினது ஒரு மகிழ்ச்சி. மிக முக்கியமாக பன்னிசை விளக்க உரை ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகளினுடைய அவருடைய குரல், அவருக்கு பக்கவாத்தியங்களாக இருந்த இந்த லண்டனிலே வாழ்கின்ற இசை சகோதரர்கள், தாளம் இசைத்த சுவாமிகளினுடைய அணுக்க தொண்டர், இப்படி அந்த நிறைய மக்கள். அதுல என்ன சிறப்புன்னு சொன்னால், இந்த இசை கற்றவர்களுக்கு, இசை விரும்பிகளுக்கு, இசை பயிற்சி உள்ளவர்களுக்கு அது ஒரு மிக அற்புதமான ஒரு சுக அனுபவமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே இந்த 2 நாள் மாநாட்டையும் வெகு சிறப்பாக நிகழ்த்திய பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றியத்தினுடைய அனைத்து பெருமக்களும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். குறிப்பாக தலைவர் டாக்டர் மகேஸ்வரன் அவர்கள் மிக மிக முக்கியமான பாராட்டுக்குரியவர். அர்ப்பணிப்பும் ஒன்றிப்பும், நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இன்வால்மெண்ட், அதாவது அதோடு கலந்து போறது அவர்கிட்ட அது மிகவும் அதிகமாக இருந்தது. அதுபோல பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றியத்தினுடைய செயலாளர் திரு குமாரதாசன் அவர்கள், பொருளாளர் கோபால் அவர்கள், மலராசிரியர் அன்புக்குரிய கனகசுந்தரம் அவர்கள், அங்கத்தவர்கள், ஒன்றியத்தின் அங்கத்தவர்கள் எல்லோரும் மிகவும் பாடுபட்டு இந்த வெற்றியான 2 நாள் கேட்டவர்கள், கண்டவர்கள், பார்த்தவர்கள் எல்லாரும் பாராட்டும்படியாக இந்த 2 நாள் மாநாடு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதில் என்னுடைய பணி என்ன
நான் வழக்கமாகவே பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றிய மாநாட்டுக்கு வந்தால் நானும் ஒரு பேச்சாளராக இருந்துட்டு போவது வழக்கம். ஆனால் முதல் மாநாடு 1998 நடந்த பொழுது சைவ திருமணி சச்சிதானந்தன் அவர்தான் அந்த ஸ்தாபக செயலாளராக இருந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டவர். அந்த நேரம் தலைவராக இருந்தவர் விம்பிள்டன் விநாயகர் ஆலயத்தினுடைய ஸ்தாபகர் அமரர் ஏடிஎஸ் ரத்தினசிங்கம் ஐயா அவர்கள். பொருளாளராக இருந்தவர் ஈலிங் கனகதுர்க்கேம்மன் ஆலயத்தின் அன்றைய தலைவர் கருணலிங்கம் அவர்கள். மிக பாடுபட்டு உண்மையாக இந்த பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றியம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் என்று சொன்னால் சைவ திருமணி நானா நடராசா சச்சிதானந்தன் அவர்கள். அவருடைய முயற்சி, ஏடிஎஸ் ரத்தினசிங்கம் ஐயா அவர்களுடைய நன்கொடை உதவி, அப்படி ஒரு இணைவோடு தொடங்கியது. அந்த வருஷமும் நான் மலர் வேலையிலே ஒரு சிறிதளவு ஈடுபட்டிருந்தேன். சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் அழைச்சு அவர் வீட்டிலே தங்கியிருந்தே அந்த மலருக்கு நான் எனக்கு நிறைய இந்த சிறப்பு மலர்களை நூல்களை ஆக்கிய அனுபவம் எனக்கு நிறைய உண்டு. நூற்றுக்கணக்கான சிறப்பு மலர்கள் நூல்களை ஆக்கியவன். அதனுடைய ஒப்பு நோக்குவது என்று சொல்வார்கள், ப்ரூவ் ரீடிங். அந்த நூல்களினுடைய அமைப்பில் எனக்கு இருக்கிற அந்த அனுபவத்தை நான் இந்த பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றியத்தினுடைய மலரிலே எனக்கு அந்த பங்கை வழங்கக்கூடியதாக இருந்தது. 3 காரணங்கள் முக்கியம். ஒன்று, இந்த பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றியம் மீதுள்ள என்னுடைய பற்று. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சைவ திருக்கோவில்கள் ஒன்றியம். அந்த ஒன்றியத்தின் மீது இன்னாரென்று சொல்ல முடியாது, ஒன்றியத்தின் மீது உள்ள ஒரு பற்று. அதாலும் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை, என்னால் முடிஞ்ச விஷயத்தை இந்த மாநாட்டிலேயும் மலரிலேயும் நான் வெளிக்கொணர வேண்டும் என்று நினைத்தது. அதைவிட இந்த முறை பிரித்தானிய சைவ திருக்கோவில் ஒன்றிய தலைவர் வைத்திய கலாநிதி மகேஸ்வரன் அவர்கள், நான் ஊர்ல இருக்கின்ற பொழுதே பல மாதங்களுக்கு முன்னாலேயே அவர் என்னோடு தொடர்பு கொண்டு அந்த ஒவ்வொரு விஷயம் பற்றியும் என்னுடைய கலந்துரையாடுவார். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்களா, இந்த மனுஷி கூட கேட்கும், என்னப்பா ஒரு லவ்வரோட கதைக்கிற மாதிரி கதைச்சு கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாள். அப்புறம் இங்க வந்த பிறகு கூட எனக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா, நான் மற்றவரோட கதை கேட்கலையே டாக்டர் என்ற அளவுக்கு அந்த வாய் சொல்லி எனக்கு அப்படி கதைத்தோம், அப்படி பேசினோம். அப்ப அவரில் எனக்கு தனிப்பட்ட முறையிலே இருந்த ஒரு விருப்பம், ஒரு அன்பு. அதனாலேயும் நான் இந்த முறை இந்த மாநாட்டினுடைய செயற்பாடுகளிலேயும் மலரினுடைய ஆக்கத்திலேயும் நிறைய நான் பங்கு பற்றி இருக்கிறேன். 3ஆம் தேதியே நான் இந்த பிரித்தானியாவுக்கு வந்து இந்த மலர் வேலையோடு டாக்டர் மகேஸ்வரன் அவர்கள் தலைவரோடும் அன்புக்குரிய அண்ணன் கனகசுந்தரம் அவர்களோடும் இணைந்து நாங்கள் ஆர்எஸ் பிரிண்டர்ஸிலேயே நீண்ட நேரம் இருந்தோம். ஒரு 4-5 நாட்கள் நீண்ட நேரம் இருந்து அவர்களும் மிகவும் மனம் ஒத்து அந்த மலர் வாக்கத்திற்கு உதவினார்கள். நீங்கள் முடிந்தால் அந்த மலரை பெற்று பாருங்கள், பல நல்ல விஷயங்கள் அதிலே இருக்கின்றன. அதுக்கு பிறகு முக்கியமான ஒரு வெற்றி இந்த முறை மாநாட்டில் நிகழ்ச்சி தொகுப்பு. அதை சொல்லியே ஆக வேண்டும். எப்பவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நல்லா நடக்கிறதுக்கு, நான் விளையாட்டுத்துறையிலேயும் மிகுந்த அனுபவம் உள்ளவன். இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் வெற்றி பெறறதுக்கு 2 பேர் காணும். ஒரு நல்ல அனௌன்சர், ஒரு நல்ல ஸ்டார்டர், விசில் ஊதுறவர். 2 பேர் இருந்தா காணும், மற்றவர்கள் எல்லாம் பிறகுதான். ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் வெற்றியா வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டரும் ஒரு நல்ல அனௌன்சரும் இருந்தா காணும். அதுபோல ஒரு மேடை நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக அமைகிறதுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி தொகுப்பாளர், அடுத்தது மேடை நிர்வாகி, இந்த 2ம் சரியா இருந்தா அற்புதமா நடக்கும். இந்த முறை நிகழ்ச்சி தொகுப்பை செய்த திருமதி கீதா ரத்னசபாபதி தவரண்ணம் அவர்களை பலரும் பாராட்டினார்கள். சுவாமியார் உட்பட பலரும் பாராட்டினார்கள். அவர் எப்படி இதுக்குள்ள இணைந்தார் என்று சொன்னால், நிகழ்ச்சி தொகுப்புக்கு ஒரு இடைவெளி வந்து விட்டது இந்த முறை. வழக்கமா என்ன செய்கிற என்றால், நிகழ்ச்சி தொகுப்புன்றதுக்கு ஒரு தனி முயற்சி செய்கிறது இல்லை. யாரோ ஒருவர் 2 பேர் அதில் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த நேரம்தான் அந்த நிகழ்ச்சி நேரில் பார்த்துட்டு நீ வான்னு கூப்பிடேக்கல, அது பெரும் பிழைய கொண்டு வரும். ஒருத்தருக்கு கூட்டி சொல்லி ஒருத்தருக்கு குறைய சொல்லி அவர்கள் மனத்தை புண்பட வச்சு விடுவார். நிகழ்ச்சி தொகுப்பு என்பது மிக 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 கவனமா செய்யப்பட வேண்டும். எல்லாரையும் சமமா அழைக்கப்பட வேண்டும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அதை அழைக்கின்ற பொழுது ஒரே விதமா அவர்களை சொல்லி அழைக்க வேண்டும். அப்ப நாங்கள் இந்த முறை நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு பல விஷயங்களை நாங்கள் அறிவுறுத்தி இருந்தோம். நானும் நிகழ்ச்சி தொகுப்பாளரும் டாக்டர் மகேஸ்வரன் அவர்களும்
13ஆம் தேதியும் விம்பிள்டன் கோயிலே ஒரு ஒன்று கூடல் செய்திருந்தோம் வியாழக்கிழமை. அதுக்கு பிறகு 20ஆம் தேதியும் ஜூம் வழியில, நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவியல், 20ஆம் தேதி சனிக்கிழமை மாநாடு தொடங்க போது 20ஆம் தேதி இரவு 9:15 இருந்து 12:15 வரை 3 மணி நேரம் நான், திருமதி கீதா, டாக்டர் மகேஸ்வரன் 3 பேரும் ஜூம் வழியில நிகழ்ச்சி நிரல வச்சுக்கொண்டு வரிக்கு வரி ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற பொழுது அதற்கு நாங்கள் செய்த ஆயத்தம் என்னன்னு சொன்னால், அவருடைய தனிப்பட்ட வேறு விதமான அவருக்குரிய அந்த சிறப்புகளை சொல்வதில்லை. 2 விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டோம். பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றியத்துக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், அடுத்தது அந்த ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கின்ற ஆலயங்கள்ல அவர் என்ன பங்கு வகிக்கிறார், இது 2ஐயும் வச்சுக்கொண்டு சுருக்கமாக எல்லாம் எழுதி நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு அதை வற்புறுத்தி அறிவுறுத்தினேன். நான் குறிப்பாக அதுல மிக கவனமாக நான் இருந்தேன். இதுதான் சொல்லணும், இதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி நிறைய எழுதி பக்கமாக அதை ஆயத்தம் செய்தபடியினாலதான் அது சிறப்பாக, யாருடைய மனத்தை நோக பண்ணாம, ஒருத்தருக்கு கூட்டி சொல்லாம, ஒருத்தருக்கு குறைச்சி சொல்லாம. வழக்கமாக நடக்கும், ஒரு ஆயத்தமும் இல்லாமல் மேடையில நிகழ்ச்சி தொகுப்பு செய்கின்ற பொழுது அதால பாதிக்கப்பட்டவர் ஓடி போய் அதுக்கு இடையில கொடுக்க போவார். நீ அவருக்கு அதை சொல்லல. இவர்கள், நீங்கள் கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், அந்த போடியம் என்று சொல்லுகின்ற அந்த மேசை, அந்த நிகழ்ச்சி அறிவிப்பாளருடைய மேசை ஆறுங்கிட்ட போயில தலைவர் அல்லது செயலாளர் அவர் 2 பேரை தவிர யாரும் கிட்ட போனதில்லை. அந்த அளவுக்கு முன்னாய்த்தம் மிகச் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஏற்கனவே திறமை உள்ளவர். ஏற்கனவே அவருக்கு இசைத்துறை, நடனத்துறைகளின் அறிவிப்புல நிறைஞ்ச அனுபவம் இருந்தது. ஆனால் இயல்துறை மேடை, 2 நாள் மேடை என்பது இது முதல் தடவை. அது மட்டுமல்ல, சமய இயல்துறை மேடை, சமயம். அப்ப அதுல வருகிற அறிஞர்கள், அதுல வருகிறவர்கள் எல்லாம் அவருக்கு மிக மிக புதியவர்கள். அப்போ ஒவ்வொரு தர பற்றியும் எனக்கு இருந்த அந்த நீண்ட நாள் இந்த மாநாட்டு அனுபவத்தினாலே சரியான முறையிலே அவர்களுக்கு அதை சொல்லி அதை செய்யக்கூடியதாக இருந்தது. அதனாலே தான் அந்த சுவாமிகளே பாராட்டினார். தன் பேரை 2 நாளும் கிட்டத்தட்ட 50 தரத்துக்கு மேல நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொன்னார். அதுக்கு முக்கிய காரணம், அவருக்கு பாடமாக்க சொல்லி இருந்தேன். 3 கிழமையாக அவற்றை முழு பேரும், அதாவது திருக்கைலாய பரம்பரை, ஸ்ரீகந்த பரம்பரை, சூரியனார் கோவில், ஆதீன ஸ்ரீகாரியம், அருட்குருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் என்று திருப்பி 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 சொல்லி அழகாக அதை மனனம் பண்ணி சொன்ன அது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. இன்றைய இப்ப கூட நான் நினைப்பது உண்டு, இலங்கையிலே நல்லூர்ல திருஞான சம்பந்தர் ஆதீனம் இருக்கு. அந்த சாமியின் பேரை இன்று வரையும் இலங்கையில ஒருத்தரும் சரியா சொன்னதில்லை. ஒரு சின்ன பேர் இவருக்கு. இது இங்க என்ன வல்வெட்டித்துறையில தொடங்கி வவுனியால முடியுது. இவற்ற பேர் அவ்வளவு பெரிய பேர், உள்ளவைக்குள்ளேயே பெரிய பேர். ஆனா நல்லூர் ஆதீனத்தின் பேர் ஒரு சின்ன பேர், ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக சுவாமிநாத பரமாச்சாரிய சுவாமிகள். அதை கூட அழகா சொல்ல முடியாம இருப்பார்கள். திருஞான சம்பந்தர் ஆதீனம், ஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். அப்படி முதல் இருந்தவர் சுப்பிரமணிய தேசி. அந்த பேரை கூட, அப்ப அது ஒரு மிக முக்கியமான பயிற்சி. அது மட்டுமல்ல, இந்த எப்பவுமே நாங்கள் செய்கிற முன்னாயத்தங்கள் என்பது மிகச்சிறப்பாக அமையும் என்பதற்கு இந்த விழா ஒரு நல்ல சான்று. அதிலே எல்லோரும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வள்ளுவருடைய 2 குறள் இருக்கு பெருமக்களே. நான் மிக நம்புறது, நான் இப்படி சொல்றேன் என்ற சமயத்தை முழுக்க நம்புகிறவர்கள். நான் சமயத்திலே மிகுந்த பெற்றுள்ளவர். தெய்வம் கூட என்ன பொறுத்தவரையில 2ஆம் இடம். முதல் முயற்சி தான். முயற்சி முயற்சி முயற்சி. உங்களுக்கு காலம் கெட்டிருந்தா கூட பரவாயில்லை. சோதிடர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு அது அங்க நிக்குது, இது இங்க நிக்குது என்று. ஆனா கிரகம் எப்படியே நிக்கட்டும், நாங்கள் ஓர்மத்தோடு ஒரு முயற்சி செய்தா அதுக்கு கடவுளே பின்னால வருவான் என்பதற்கு வள்ளுவர் ஒரு அழகான குறள் சொல்றார். அந்த காட்சியை கவனிங்க. கடவுள் ஒரு வீட்டு திண்ணையில இப்படி குந்தி காலை ஆட்டி கொண்டிருக்கிறார். அந்த வழியால தெருவில் ஒருத்தன் போறான். முயற்சி, தன் குடும்பத்தை முன்னேற்ற வேணும், தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை முன்னேற்ற வேணும், தன் சமூகத்தை முன்னேற்ற வேணும் என்று ஒருத்தன் வேகமா போறான். சாமியை கூட திரும்பி பார்க்கல, ஒற்றே வேகமா போறான்.
இத சாமிக்கு தெரியும் தானே, அவர் அறிஞ்சவர் தானே. அவன் போறத்தை பார்த்துட்டு இந்த சாமி என்ன செய்யுமா, மடிய தட்டி கொண்டு வேட்டிய உதறி கொண்டு ஓடுமாம். அவனுக்கு பின்னால ஓடுமா, அவனுக்கு உதவி செய்யணும். அந்த குரலை கேளுங்க. குடி செய்கவேல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். குடி செய்கவேல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்ற அந்த குரல். அதுபோல இன்னொரு குரல் இருக்கிறது. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இது கஷ்டம், இது முடியாது என்று ஒரு நாளும் நாங்கள் அசாவாமை என்பது மனஞ்சலிக்கிறது, அது செய்யவே கூடாது. இப்ப நீங்கள் செய்கிற இந்த பணி, என் அன்பு சகோதரர் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் செய்கிற இந்த பணி, இது கஷ்டம். ஒரு நாளைக்கு 3 தடவை நீங்கள் நடத்துறீங்கள் என்று சொன்னா இது நடக்கும். இவ்வளவு ஒரு பெரிய முயற்சி. அதுவும் உலகம் முழுக்க இருக்கிறவர்களை நீங்கள் இணைக்கிறீங்கள். என்ன, ஒருக்கா 2 தரம், ஒரு கிழமை, ஒரு மாதம், ஒரு 6 மாதத்துல மனஞ்சலிச்சு போயிடுவேன். ஆனா இடவிடாமல் இன்றைக்கு நீங்கள் 3 வருஷத்துக்கு மேலே இதை தொடர்ந்து செய்கிறீர்கள் என்றால் உண்மையிலேயே நான் உங்களை மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எத்தனை பேரை இந்த நல்ல செய்தி சென்று உங்களுடைய தியானம் இவ்வளவு பேருக்கு நன்மை செய்திருக்கிறது என்பது எனக்கு பிரமிப்பையும் வியப்பையும் மதிப்பையும் உங்களை வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தையும் தருகிறது. அதுக்கு அந்த குரல் தான், அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அந்த முயற்சியை முன்னுக்கு போட்டீங்கன்னா முயற்சி பெருமை தரும், முயற்சி பெருமை தரும். எல்லாத்திலும் அதுதான். அந்த வகையிலே இந்த 23வது பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றியத்தினுடைய 23வது உலக சைவ மாநாடு மிக முக்கியமாக ஒரு பெரும் வெற்றி பெற்ற 2 நாள் மாநாடாக நடந்திருக்கிறது என்பதற்கு காரணம் நல்ல திட்டமிடல், முன்கூட்டியே திட்டமிடல். அதுதான் அதுக்கு காரணம். இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த பிரித்தானிய சைவ திருக்கோவில் ஒன்றியத்தினுடைய தலைவர் டாக்டர் மகேஸ்வரன் அவர்களுக்கும், செயலாளர் குமாரதாசன், பொருளாளர் கோபால், அனைத்து உறுப்பினர்கள், மலராசிரியர் கனகசுந்தரம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நானும் இதுல மிகவும் இன்வால்வ்மெண்ட், அதாவது அர்ப்பணிப்போடு ஈடுபட கிடைத்ததை இட்டு நான் பெருமைப்படுகிறேன், உண்மையிலேயே மகிழ்ச்சி படுகிறேன். அதற்கு நான் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா ஒரு வார்த்தை திருப்பி டாக்டர் கேட்க மாட்டார். சரி சரி சரி. அப்ப அந்த இடைவெளி வந்த பொழுது, நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு ஒரு இடைவெளி வந்த பொழுது நான் சொன்னேன், இன்னாருடைய பெயரை சொல்லி நல்லா செய்வான். திருப்பி ஒரு கேள்வி அவர் என்கிட்ட கேட்டதில்லை. அவர் செய்வாவா அல்லது முன் அனுபவம் ஒரு வார்த்தை கூட அவர் என்ன திருப்பி கேட்கல. அவ்வளவு நம்பிக்கை டாக்டருக்கு. தமிழருவி சொன்னா அது சரியா இருக்கும் என்ற அனுபவத்தின் மீதும், மேடைகளை நாங்கள் பல விழாக்களை, கம்பன் விழாக்களை, மிக மிக பெரிய கம்பன் விழாக்களை நடத்திய அந்த அனுபவத்தை இந்த சைவமா நாட்டிலே 2 நாளும் ஒன்றியத்தாரோடு அனுமதியோடு நான் பயன்படுத்த கிடைத்ததை மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக, ஒரு பாக்கியமாக நினைத்து அனைவருக்கும் வாழ்த்து கூறுகிறேன். இந்த மாநாடு இது போல இன்னும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி, ஒரு செய்தி மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் அன்றைக்கு சொற்பொழிவாற்றிய, சிறப்புரையிலே ஆற்றிய பொருளுணர்ந்து பாடல் என்ற அந்த தலைப்பிலே நான் ஆற்றிய உரை பலரும் அதை பாராட்டினார்கள். அதில் ஒரு பகுதியை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை விட இந்த பட்டிமண்டபத்திலே நாங்கள் அன்றைக்கு பேசிய சில அன்பு சகோதரர் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கொள்ளலாமா? நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுல அந்த பட்டிமண்டபத்துல சில முக்கியமான சில நல்ல சொற்றொடர்களை நாங்கள் பயன்படுத்தினோம். அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்ப இந்த நீர்க்குமிழி இருக்கு பாருங்க. நீர்க்குமிழிய, ஒரு தனி நீர்க்குமிழிய சூரியன் ஆவியாக்கி விடும். ஆனா அது ஒரு நீர்த்தேக்கமா இருந்தா என்ன நடக்கும்? அதே சூரியன் அந்த நீர்த்தேக்கத்து தண்ணியை மேல உயர்த்தி அதையே திருப்பி நீராக, மழையாக அதே நீர்த்தேக்கத்துக்களை பெய்ய வைக்கும். அப்ப அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், ஒற்றுமையாக சேர்ந்திருத்தல். நாங்கள் ஒரு நாள் நீர்க்குமிழிகளாக தனித்தனியே இருக்காமல் ஒரு நீர்த்தேக்கமாக நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றாக இருந்தால் மிகப்பெரிய பயன்விளை. எங்கள் ஆற்றல் மேலெழுந்து திருப்பியும் எங்கள் சமூகத்துக்கே அது வரும். அது ஒரு நல்ல சொற்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் தான் அதை பயன்படுத்தி இருந்தேன். அதுபோல இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் எங்களுடைய நாட்டிலே இருந்து இந்த துன்பத்தாலே, நாட்டிலே நடந்த அவலத்தால வெளியேறிவிட்டோம் என்று சொல்கிறோம். ஆனா
புலம்பெயர்ந்தவர்கள் பல பேர் இன்றைக்கு நீங்க பாருங்க, சண்டையே நடக்காது, எந்த உள்நாட்டு யுத்தமும் நடக்காத எத்தனை நாடுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் வெளியே வருகிறார்கள். இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், ஈவன் சைனா, இங்க இருந்து இவ்வளவு பேர் வெளியே வருகிறார்கள். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு உலகம் சுருங்கிவிட்டது, தொழில்நுட்ப வளர்ச்சி மிக அதிகமாகிவிட்டது, தொடர்பாடல் சக்தி மிக அதிகமாக வளர்ந்து விட்டது. ஒவ்வொரு மூன்றாம் உலக நாடுகள்ல இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் இன்றைக்கு ஆசைப்படுறான், முதலாந்தர நாட்டுல வந்து தான் நல்லா வாழ வேணும். அந்த அந்த ஏர்ஜென்ஸ், அந்த விருப்பம் அதுதான் இன்றைக்கு நடக்குது. அப்ப எங்கட நாட்டில இருந்து நாங்க சண்டையால வெள்ளன ஒரு 20 வருஷம் முந்தி வந்துட்டோம். ஆனா இன்றைக்கு எல்லா நாட்டில இருந்து வருகிறார்கள். அப்ப நாங்கள் வந்தால் எங்கட தாய் நாட்டுக்கு என்ன நடக்குமோ, எங்கட இனத்துக்கு என்ன நடக்குமோ அதுதான் அவர்களுக்கு நடக்குது. பெற்றோர்களை பிரிகிறோம், உறவுகளை பிரிகிறோம், எங்கட பிள்ளைகள் மூன்றாம் தலைமுறை அங்க போகல, அது அவர்களுக்கு ஒரு அந்நிய தேசமாக இருக்கும். அந்த பெற்றோர்கள் தாங்கள் பட்ட உணர்வு அந்த பிள்ளைகளிடம் எதிர்பார்க்க முடியாது. இது எல்லாருக்கும் தான் நடக்க போகுது. அதைத்தான் நான் தீர்ப்பாக சொல்லி, புலம்பெயர்ந்ததும் இடம்பெயர்ந்ததும் நன்மைதான் என்று நான் அந்த தீர்ப்பை கொடுத்திருந்தேன். அடுத்து ஒரு செய்தி, அந்த இரண்டாவது ரூஸ்வெல்ட், மிஸ்ஸஸ் எலிமர் ரூஸ்வெல்ட், மேனாள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய முதன்மை பெண்மணி சொன்ன ஒரு நல்ல விஷயம், ஜெஸ்டர்டே இஸ் ஹிஸ்டரி. இந்த வார்த்தையை கவனிங்க, ஜெஸ்டர்டே இஸ் ஹிஸ்டரி, டுமாரோ இஸ் மிஸ்ட்ரி. மிஸ்ட்ரி என்றா என்ன நடக்கும் என்று தெரியாது. ஜெஸ்டர்டே இஸ் ஹிஸ்டரி, டுமாரோ இஸ் ஏ மிஸ்ட்ரி, டுடே இஸ் ஏ கிஃப்ட். டுடே இஸ் கிஃப்ட். அந்த கிஃப்ட்டுக்கு பாருங்க இன்னொரு சொல்லி சொல்லலாம், பிரசன்ட். பிரசன்ட் பிரசன்ட்னா பெருசு. நாங்க பிரசன்ட் டென்ஸ் சொல்றோம் பாருங்க, நிகழ்காலத்துக்கு பிரசன்ட் டென்ஸ் சொல்றோம் அல்லவா, அந்த பிரசன்ட் என்றது ஒரு பரிசு. அப்ப டுடே, டுடே இஸ் ஏ கிஃப்ட். இன்று, இன்று இந்த நேரம் எங்களுக்கு தரப்பட்ட ஒரு வெகுமதி, பிரசன்ட் பரிசு. அதை நாங்க சரியா பயன்படுத்தி கொள்ளணும். அது போல இன்னொரு விஷயம் பாருங்க, 1000 தீமை இருந்தாலும் ஒரு நன்மை நடந்தா அந்த நன்மைக்காக நாங்கள் பாராட்ட வேண்டும். 2 இருக்கு, பிள்ளைகளையும் சரி ஒரு சமூகத்தையும் சரி நாங்கள் 2 விதத்துல அணுகலாம். ஒன்று தண்டனை, ஒன்று பாராட்டுதல். பிள்ளைகளை நாங்க நல்லா கொண்டு வரோம்னு சொல்லி தண்டிச்சும் நல்லா கொண்டு வரலாம், பாராட்டியும் நல்லா கொண்டு வரலாம். ஆனா தண்டனையை விட பாராட்டுத்தான் மிகச்சிறப்பு. பாருங்க, 1000 தவளைகள் ஒரே ஒரு தாமரை மலர் தான் அந்த குளத்துல இருக்கு. ஆனா யாருமே அந்த குளத்தை தவளை குளம் என்று சொல்றது இல்லை. ஒரு தாமரை இருந்தாலும் அது தாமரை குளம் தான். ஒரு தாமரை இருந்தாலும் அதுக்கு பேர் தாமரை குளம், தவளை குளம் என்று சொல்றது இல்லை. அந்த ஒரு நன்மைக்காக நாங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை பாராட்ட வேண்டும். அந்த அது பட்டிமன்றத்தில் நடந்தது. நான் என்னுடைய அந்த பொருளுணர்ந்து பாடல்ல சொன்ன ஒரு விஷயம், அந்த பொருளுணர்ந்து பாடல் என்பது என்னுடைய நிறைவு சிறப்புரையாக நேற்று முன்தினம் மாலையிலே இருந்தது. அதிலே பல விஷயங்களை நான் சொல்லி இருந்தேன். இந்த பொருளுணர்ந்து பாடுதல் என்பது அது இலக்கிய பாட்டா இருக்கட்டும், திருமுறை பாட்டா இருக்கட்டும், பொருளுணர்ந்து பாடுகின்ற பொழுது அதுல வர்ற அனுபவம் இருக்கு, அது ஒரு பெரிய சுக அனுபவம், பெரிய சுக அனுபவம், ஒரு பெரிய ஆனந்த அனுபவம். அதை எப்படி நாங்கள் கண்டுகொள்ள முடியுமென்றா மனக்கண்ணால் தான் காண முடியும். எங்களுக்கு 3 கண் இருக்கு. 2 கண் வெளியில தெரிகிற கண், அதை விட 3வது ஒரு கண் இருக்கு, அது அகக்கண், மனக்கண். அதைத்தான் திருமூலர் பேசுவார், முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காணுங்கள் என்று சொல்லுவார். இந்த சபரிமலைக்கு போகின்ற பக்தர்கள் இந்த தேங்காயில நெய் நிரப்புவார்கள் பாருங்க. அந்த தேங்காய் என்பது நாங்கள் தான், வேற எதுவும் இல்லை. அதுல 3 கண் இருக்கு. அதுல ஒரு கண்ணுக்குள்ளால நாங்க நெய்ய விடுறோம் பாருங்க, அந்த நெய். அப்ப அந்த தேங்காய் என்பது நாங்கள், அதுக்குள்ள இருக்கிற அந்த 3வது கண் மனக்கண். அந்த மனக்கண்ணால நாங்கள் நல்ல விஷயத்தை உள்ள எடுக்கணும். ஏன் நெய் விடுகிறோம்? அதுக்கும் ஒரு தத்துவம் இருக்கு பாருங்க. இப்ப இதையெல்லாம் சபரிமலைக்கு போகிற பக்தர்கள் இதை விளங்கி கொண்டு போகணும். இல்லையென்றா 1000 தரம் தேங்காய்க்குள்ள நெய் நிரப்பியும் ஒரு புண்ணியமும் இல்லை. அப்ப அந்த நெய்யை ஏன் விடுகிறோம் என்றால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. பால் தானே நெய்யாகிறது. பாலா இருந்தா, வெறும் பாலா இருந்தா அது ஒரு நாள்ல கெட்டு போயிடும். காய்ச்சின பாலா இருந்தா அடுத்த நாள் காலமே வரையும் இருக்கும், கெட்டு போயிடும். அதுக்கு பிறகு அதை நாங்கள் தயிரா வச்சிருந்தா அது இன்னும் கொஞ்சம் 1 நாள் 2 நாள் இருக்கும். மோரா இருந்தா இன்னும் 1 நாள் இருக்கும். அதை இன்னும் அதை கடைஞ்சு வெண்ணெய் ஆக்கிட்டோம் என்று சொன்னா வெண்ணெய் ஒரு 4-5 நாள் இருக்கும். ஆனா அந்த வெண்ணெயை மிக உருக்கி அதை நெய்யாக்கிட்டா அந்த நெய்யுக்கு வயதே கிடையாது. இன்றைக்கு நீங்கள் கேரளாக்கு போனீங்கண்டா
அவர்கள் இயற்கை மருத்துவம் தொடங்குகின்ற பொழுது முதல் கொண்டு வந்து வைக்கிறது நெய். எத்தனை மாத நெய் அல்லது நாள் நெய்? அதுக்கு மாதம் நாள் கிடையாது, வருஷம் 300 வருஷம் பழமை வாய்ந்த நெய்யை கொண்டு வந்து வச்சுத்தான் மருத்துவம் தொடங்குவார். பாருங்க, பால் அழிஞ்சு போகும், அந்த பாலை நெய்யாக்கிட்டா அழியவே அழியாது. பால் நாங்கள், எங்கட மனம். ஆனா நெய் என்பது ஆத்ம அனுபவம். நாங்கள் அழியப் போகிற பாலாகிய நாங்கள் அழியாத ஆத்மா அனுபவமாக எங்களை மாற்றிக்கொண்டால் எங்களுக்கு அழிவே கிடையாது. அதைத்தான் அந்த தேங்காயிலே நெய் நிரப்புகிற செய்தி. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கிறது. அதான் அந்த மனக்கண்ணினுடைய சிறப்பு. அப்ப இலக்கிய பாடல்கள், திருமுறை பாடல்களையும் நாங்கள் மனக்கண்ணாலே காணுகின்ற ஒரு ஆற்றல் பெற்றால் அது ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டில் சைவமும் தமிழிசையும் என்ற தொனிப்பொருள். இங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, பாட்டா இசையா? பாட்டென்றால் மொழி, மொழியா இசையா? நீங்க இப்ப ஒரு மாதத்துக்கு முதல் நீங்க அறிஞ்சிருப்பீங்க, இந்தியாவில் வைரமுத்துக்கும் இளையராஜாக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. இசைதான் பெருசென்றார் இளையராஜா, மொழிதான் பெருசென்றார் வைரமுத்து. ஆனா உண்மையிலே என்னென்று சொன்னா, மொழியும் ஒரு இசைதான், இசையும் ஒரு மொழிதான். ரெண்டும் ரெண்டோடு சேர்ந்ததான். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தே அவனது வழியாகும், அன்பே அவனது மொழியாகும் என்ற அந்த மொழி என்பது என்று சொன்னால் அது ஒரு அனுபவம் தான். அப்ப மொழியும் ஒரு இசை, இசையும் ஒரு மொழிதான். அப்ப ரெண்டும் கலக்கின்ற பொழுது அது ஒரு சிறப்பான பெருமையை தரும். அதுக்கு ஒரு செய்தி தான் நான் கணக்க சொன்னேன், ஒரு செய்தியோடு நான் நிறைவு பண்ணுகிறேன். ராவணன் என்ற பேர், இன்றைக்கு ராவணன் என்ற பேருக்கு நாங்கள் என்ன அர்த்தம் சொல்கிறோம் என்று சொன்னால், எல்லாரும் நடுங்கும்படியாக, எல்லாருக்கும் பயத்தை ஏற்படுத்தும்படியாக அழுதவன், அரற்றினவன் என்றுதான் நாங்கள் சொல்றோம். ராவணன் என்ற பேருக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய நூல் எது? ராமாயணம், கம்பராமாயணம். ஆனா அங்க சொல்லல, ஒரு இடத்துல கூட ராவணன் என்ற பேருக்கு வெளிப்படையா அர்த்தம் சொல்லல. ஒரே ஒரு இடத்துல கம்பர் மறைமுகமா சொல்றார். எந்த இடம் என்று சொன்னால், யுத்தம் தொடங்கி 2ஆம் நாள், முதல் நாள் ராவணன் போருக்கு போய் தோற்று போய் வர்றான். இன்று போய் போருக்கு நாளை வா என்று ராமன் அனுப்பி விடுறான். நாளை போகையில இவன் கும்பகர்ணனை அனுப்பிட்டு இவன் எங்க போறான்? சீதையிட்ட கெஞ்சி கொண்டு நிற்கிறான். தம்பி போய் சண்டையில நிற்கிறான், இவன் போய் சீதையை கெஞ்சி கொண்டு நிற்கல. போர்க்களத்துல கும்பகர்ணன் செத்த செய்தி வருது ராவணனுக்கு. விழுந்து அழண்டு அழுவான். ஆருக்கு முன்னால் அழுகிறேன் என்ற எண்ணத்தை கூட மறந்து சீதைக்கு முன்னால் அழுவான். அப்படி அழுகின்ற அந்த அழுகையை பார்த்து சீதை மனத்துக்குள்ள கழிப்பாளாம். 10 மாதம் என்னை இந்த துன்பப்படுத்தியவன் இன்றைக்கு அழுகிறானே என்று. அன்றைக்குத்தான் இலங்கையைச் சேர்ந்த ஒருத்தன் முதல் அழுதது பெருமக்களே. அதுவரையும் இலங்கையில் அழுக குரலே கேட்டதில்லையா? அன்றைக்குத்தான் முதல் அந்த நாட்டு தலைவன் அழுகிறான். ஏனென்றா பிழையான ஒரு வேலை செய்த காரணத்தால். அதை கம்பர் சொல்லுவார், அண்டத்தளவும் இணைய பகர்ந்தழைத்து பண்டைத்தன் நாமத்தின் காரணத்தை பாரித்தான். அண்டத்தளவும் இணைய பகர்ந்தழைத்து உலகமெல்லாம் நடுங்கும்படி கும்பகர்ணா என்று பகர்ந்து அழைத்து பண்டைத்தன் நாமம், பழைய காலத்திலே தனக்கு வந்த பேரின் நாமத்தின் காரணத்தை பாரித்தான். ராவணன் என்ற பேருக்கு காரணத்தை பாரித்தான் என்று சொல்லிட்டு விடுறார். அப்ப அவர் கூட என்ன சொல்றாருண்டா, எல்லாரும் நடுங்கும்படி, அண்டம் நடுங்கும்படி அழுதவன் உண்டு. ஆனா அதுக்கு சரியான விளக்கத்தை நாவுக்கரசர் தான் சொல்றார் பாருங்க. ரொம்ப அருமையா சொல்வார். கைத்தலங்கள் 20 அரக்கர் கோமான் கைலைமலை அது தன்னை கருதாது ஓடி மொய்த்திலங்கு முடிதுளங்க வளைகளெற்றி முடுகுதலும் திருவிரல் ஒன்று அவன் மேல் வைப்ப. அடுத்த வரி முக்கியம். 10 வாயாலும் பாடல் கேட்டு பரிவினோடு ராவணன் என்று ஈந்த நாமம் தத்துவனை தலையாலங்காடன் தன்னை சாராதே சால நாள் போக்கினேன். இந்த வரியில பாருங்க, அந்த வரியில 10 வாயாலும் பாடல் கேட்டு பரிவினோடு ராவணன் என்று இந்த நாமம். இப்ப எங்கட இலக்கணத்துல ஒரு விதி இருக்கு. முன்னாலே வர்ற சொற்றொடர் தாங்கி வருகின்ற பொருளை பின்னாலே வருகின்ற சொல் பெற்றுக்கொள்ளும் என்று ஒன்று இருக்கு. இப்ப இங்க பாருங்க, 10 வாயாலும் பாடல் கேட்டு பரிவோடு ராவணன் என்று பெயர் சொன்னான் என்றால், அந்த இலக்கண விதியின்படி பார்த்தா என்ன பொருள்? 10 வாயாலையும் அழகான பாடலை சிவன் பரிவு கொள்ளும்படியாக, சிவன்ற மனத்தை கரைக்கும்படியாக இனிய பாடல் பாடியவன் ராவணன். பாடியவன் என்ற பொருள்தான் ராவணனுக்கு. 10 வாயாலும் பாடல் கேட்டு பரிவினோடு ராவணன் என்று இந்த நாம். அப்ப அந்த பாடல் தான்
சிவனுக்கு பரிவை தந்து அவனுக்கு ராவணன் என்று பெயர் சொல்லி இருக்கின்றால், ராவணன் என்றால் என்ன பொருள்? அழகாக கல்லுங்கரையும்படியாக பாடக்கூடியவன் என்பதுதான் பொருள். இது இதைத்தான் நான் நிறுவினேன். உண்மை பெருமக்களே, நாங்கள் போகிற போக்கிலே பல நல்ல சொற்கள் அவற்றையெல்லாம் மேன்போக்காக சொல்லிட்டு போறோம். அதனால் தான் பொருளுணர்ந்து பாடல், பொருளுணர்ந்து பாடினால் இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி, இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து இந்த உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த மாநாடு பற்றி 2 நாள் மாநாடு பற்றிய அதோடு நான் எவ்வாறு தொடர்பு கொண்டேன் என்கின்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக, ஒரு பொது வழியிலே அது அனைவருக்கும் பயன்படும், நடந்ததை நயப்போம், நல்லவற்றிற்கு சாட்சியாக இருப்போம் என்கின்ற அந்த எண்ணத்திலே நான் பகிர்ந்தேன். இது மாநாட்டு அன்பர்களுக்கும் ஒன்றியத்தாருக்கும் ஒரு உற்சாகத்தை இது தரும். புதிதாக கேட்பவர்களுக்கு தாங்களும் ஒரு விழா செய்கின்ற பொழுது எவற்றையெல்லாம் கைக்கொள்ளவன் திட்டமிடல் மிக முக்கியமாக அந்த திட்டமிடல்ல மிக கவனமாக இருந்தால் இன்றைக்குமே நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி வீணாக போகாது. முயற்சிதான் பெருமை தரும். முயற்சி, நான் நிறைவாகவும் சொல்கிறேன், குடிசெய்கவேல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். வாய்ப்புக்கு நன்றி. என் அன்பு சகோதரர் சிறீஸ்கந்தராஜா அவர்களுக்கு என்னுடைய மேலான அன்பையும் நன்றியையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அருமையாக நடந்ததை நயப்போம் இந்த தலைப்பில் 2 நாள் மகாநாடு பற்றி அருமையான ஒரு கருத்தை எங்களுக்கு எல்லோருக்கும் விளங்கப்படுத்தணும் சொல்லியிருந்தீர்கள். எல்லோருக்கும் உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் ஒரு 30 வினாடிகள் கைதட்டி அந்த பாராட்டை தெரிவிப்போம். நன்றி. நன்றி. இப்பொழுது உங்கள் கவிஞர் குகணேசன் அவர்கள் சீமிலிருந்து பேசுகிறார். நன்றி. நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது கருத்துக்கள் எமக்கு மிகவும் ஆனந்தம் கொடுத்ததாக உள்ளது. நான் அதை கேட்டு மகிழ்கின்றேன், வணங்குகின்றேன், உணர்கின்றேன். ஐயா, நீங்கள் முதலாக வரும்போது இந்த நாட்டுக்கு நான் அதை அறிவேன். ஏனென்றால் நான் இந்த விம்புடன் கோயில் அடுத்த ரோட்டில் தான் நாங்கள் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தபடியால் அமரர் ரத்னசிங்கம் ஐயா அவர்கள் எங்களை வீடு தேடி வந்து, தம்பி இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அப்பொழுது கேட்டதன் பயனாக நான் கிட்டத்தட்ட 23 வருடங்களும் 2 நாளும் வருவதுண்டு. இந்த முறையும் அதை செய்தேன் ஐயா. உங்கள் பேச்சு கேட்பது எனக்கு விருப்பமாக இருந்ததும் ஒரு காரணம். ஆனா இந்த முறை என்னண்டா ஐயா, நீங்கள் சொன்னது மாதிரி சிறப்பு. ஏனென்றால் உண்மையை சொல்ல போனால், நான் முன்பு சிறுவனாக இருந்த பொழுது நல்லூர் கோயிலுக்கு போவதுண்டு. எனது சின்னம்மா அவர்கள் கந்தரமடத்தில் இருந்தார்கள். 25 நாளும் நாங்கள் அங்கு போயிருந்து திருவிழாவுக்கு போவோம். சரியாக இரவு 8 மணிக்கு சாமி அந்த கோபுர வாசல்ல படி எடுத்து 8 மணி அடிக்கும் மணிக்கு விட்டு கோபுரத்தில், இப்ப அப்படி செய்கிறார்கள் தெரியவில்லை. அந்த 8 மணியும் அடிக்க முதல் அந்த 4 கொம்பையும் பிடித்து கொண்டு ஆட்கள் அந்த கோபுரத்தை கடக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டா எஜமான் சொல்லுவார், கஷ்டப்படுத்துவார் ஐயரை. அப்படியான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு டைம் கீப்பிங் உள்ள நாட்டில் இருந்து வந்து இங்கு நாங்கள் அப்படி வாழ்வதில்லை, ஏனோ தெரியவில்லை. ஆனா இந்த முறை நீங்கள் சொன்னது மாதிரி இந்த டாக்டர் மகேஸ்வரன் திட்டமிடலாலும் உங்கள் கருணையாலும் இந்த முறை அந்த டைம் கீப்பிங் மிகவும் சிறப்பாக நடந்ததை நான் கூறத்தான் வேண்டும். அதை நான் அவதானித்தேன். நன்றி ஐயா. மிக மிக சிறப்பு. அது நாங்கள் அந்த நல்லூரைத்தான் உங்களுக்கு அனுபவம் கூட இருக்குமே. நான் சொல்றது என்னன்னா, முந்தி 8 மணிக்குத்தான் சாமி புறப்படுறது. நாங்கள் சிறுவராக இருக்கும் பொழுது இந்த 8 மணி 8 முறை அடிக்கிறதுக்கு இடையில முதல் வார கொம்பும் பின்னால வார கொம்பும் கடந்திட வேணும் அந்த கோபுர வாசல. அப்படி இல்லாட்டி எஜமான் நின்று தன்னை கத்துவார். அப்படியான ஒரு நிலைமை இருந்தது. அதே மாதிரி இந்த முறை உங்கள் அந்த டைம் கீப்பிங் இஸ் வெரி குட். அதுண்டு. என்னண்டா மற்றது இந்த முறைதான் ஐயா அந்த எங்களுக்கு வந்த சுவாமியின் சிறப்பு. அவர்தான் இந்த உண்மையாக இந்த மாநாட்டுக்கு பொருத்தமான ஒரு சுவாமி என்று நான் கூறுகின்றேன். அவர் தேவாரத்தை அறிந்தவர், தமிழை அறிந்தவர்,
சங்கீதத்தை அறிந்தவர், எல்லாமே தெரிந்தவர், எல்லா விடயங்களுக்கும் அழகான முறையில் கருத்து கொடுத்து எங்களுக்கு தேவாரங்களுக்குரிய விளக்கங்களையும் கொடுத்து அப்படி பாடுவது இதுதான் முதல் முறை என்று நான் எண்ணுகின்றேன். முன்பு அப்படி நடக்கவே இல்லை, ஒரு நாளும் நடக்கவே இல்லை என்று நான் கூறுவேன். அது இன்னொரு சிறப்பு ஐயா. மற்றது ஒரே ஒரு குறை இருந்தது எனக்கு என்னன்னா, நீங்க அந்த கேள்வி பதில் செய்தீங்கள் தானே, அதை நீங்கள் நீடித்திருக்கலாம் சபையோரிடமும் விட்டு. அது ஒருதான் ஒரு சின்ன குறை இருந்தது. அது இந்த முறை நாங்கள் இப்ப இன்றைக்கு அதை பற்றி கதைச்சினாங்கள். எதிர்வரும் காலத்துல அந்த டாக்டரும் சொன்னவர் அது அந்த நேரத்தை கூட்டுறது, அதுக்கண்டு தனியே 1 மணி நேரம் அமைச்சு அந்த கேள்வி பதில கூட்டுறது. இந்த முறை அந்த இளைஞர்கள்ட்ட வந்த கேள்வியைத்தான் நாங்கள் அதில் மேடையில் பயன்படுத்தினாங்க. இனிமேல் வரும் காலத்துல அந்த பொதுச்சபையில வெள்ளனவே அந்த எழுத்து மூலமாக கேள்விகளை பெற்று பயன்படுத்துறது, அதுக்கு அதிக நேரம் பாவிக்க வேணும் என்று இன்றைக்கு கதைச்சினாங்கள். நன்றி. என்னண்டா ஐயா, நான் இங்க நடைபெறுகிற நான் ஒரு பொருளாதார ஆசிரியராக இப்ப இருக்கிறபடியால் பொருளாதார கான்ஃபரன்ஸ் இங்க போறேன். நான் எல்லா கான்ஃபரன்ஸ் முடிவிலையும் இந்த பேனல் ஒன்று வச்சு, அதாவது அந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து எல்லாருமே மேடையில் வந்திருந்து கேட்பதற்கு பதில் சொல்வார்கள். அதே மாதிரியாக நாங்கள் அடுத்த முறை அதை நீங்கள் நடத்திக்கொண்டு செய்தீர்கள் என்றார். அதாவது இந்த கான்ஃபரன்ஸ்ல பங்கு பற்றிய எல்லாரும் ஆக்கள் இல்லை, அந்த பேசியவர்கள் மட்டும் மேடையில் அமர்ந்து தங்கள் வினாவுக்குரிய தங்கள் கருத்துக்களை சொல்லும் பொழுதுதான் அந்த இப்ப சைவ சித்தாந்தம் என்றால் சில பேருக்கு, எனக்கே இன்னும் முழு விளக்கம் இல்லை. நான் அப்படியான ஒரு விளக்கங்களை கொடுக்கறதுக்கு ஒரு ஏதுவாக அமையும் என்று ஒரு கருத்தை கூறிட்டு, நீங்கள் பேசிய பேச்சிலேயே ஒரு சின்ன ஒரு தயக்கம் எனக்கு இருந்தால் நீங்கள் ஒரு 7 மணி ஒரு நிமிஷத்தில் சொல்லுங்கள். நீங்கள் அந்த படைத்தல் தொழில்கள் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் என்று கூறினீங்க, ஞாபகம் என்னண்டா எங்களோட சைவ சித்தாந்தத்தின் படி நாங்கள் முப்பொருள் உண்மையில சொல்லுறோம். பதி, பசு, பாசம். அதாவது எவ்வாறு பதிக்கு எப்ப பதியும் பாசம் அனாதி இல்லை, அதாவது எல்லாமே அனாதி ஆனபடியால் பிரமன் வந்து படைத்தல் தொழிலை செய்யும் பொழுது அவன் என்ன செய்கிறான் அந்த கேள்வி என்னென்றால், அது ஒரு ஆன்மாதான் நிச்சயமானது. ஆன்மா, அதாவது பசு என்றது ஆன்மா. அந்த ஆன்மா எடுக்க போற உடல் இருக்குத்தானே, அந்த உடல் அழியக்கூடியது. அந்த உடலை வழங்குறதான் இன்னாருக்கு நீ மகனாக போய் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உடலை வழங்குறதுதான் பிரம்மன்ற வேலை. அப்ப அந்த அந்த ஆன்மாவினுடைய பக்குவ நிலைக்கேற்ப இந்த உடல் காரியமாற்றும். அப்ப படைக்கிறவனுடைய இயல்பு எதுவோ அது படைக்கப்படுகிற பொருளையும் இருக்கும். ஆனபடியால அந்த உடல் சார்ந்த வெளிப்பாடு அந்த உயிர்கள்கிட்ட வந்துடும். அது இவனுக்கு ஆணவம் இருந்தா அந்த உயிர்களுக்கும் ஆணவம் பெறும். நீங்க சொல்ற சரி, அந்த உடல் தான் பிரமதேவன் படைப்பு. ஏற்கனவே உள்ளது படைக்க இல்லாத ஆன்மா. அதாவது ஆன்மாவுக்கு அழிவில்லை, பசுவுக்கு அழிவில்லை, ஆன்மாவுக்கு அழிவில்லை தானே. அதான் அந்த கேள்வியா இருந்தா. இப்ப நீங்கள் அதுக்கு சுலமான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. நான் மற்றவர்களுக்கு இடம் விடுகின்றேன். நன்றி நன்றி நன்றி. மிகவும் நன்றி. அடுத்ததாக நிச்சயம் யூகேலிருந்து சிவாமோகன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா, தமிழருவி சிவகுமாரன் ஐயா. உங்களை மீண்டும் பார்த்ததில் மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த மாநாட்டில் கலந்து கொள்றதுக்கு சற்று முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது நீங்கள் அந்த மாநாட்டினுடைய விடயங்களை உண்மையாகவே அருவியாகவே கூட்டிவிட்டீர்கள். அதை கேட்டதிலிருந்து அந்த மாநாட்டிலே சமமளித்த ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. நல்ல விஷயம். நீங்கள் இதை ஒரு திரும்ப ஒரு மீள்பார்வையாக செய்தது மிக அருமையாக இருக்கின்றது. எனக்கு இதை பதிவு பண்ண வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அதுக்கு என் அருமை என் சகோதரர் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு என்னென்னா அது மறக்க முதல் அது ஒருக்கா பதிவு பண்ண வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது. அதை தனியே செய்கிறது கஷ்டம். அப்ப இப்படி ஒரு பொது வழியில செய்யக்கல அது ஒரு பதிவாயிடும், நல்லது என்று நினைச்சுதான் அவரை அணுகினேன். அவர் அதுக்கு இடம் தந்தார். நன்றி நன்றி நன்றி. நல்ல விஷயம், நல்ல விஷயம். அந்த அங்கே நடந்த விடயங்களை ஒரு பெட்டகமாக நீங்கள் தொகுத்து தந்திருக்கிறீர்கள். ஒரு பெட்டகம்தான் நீங்கள், உங்கள்ட்ட இருக்குது நிறைய விஷயங்கள். அதை ஒரு தொகுப்பாக எங்களுக்கு நீங்கள் தந்ததுல இருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது. நேரடியாக சமூகம் அளிக்கா விட்டாலும்
அந்த இடத்திலே என்ன ஏற்பட்டிருந்தது, எவ்வாறு இருந்தது, மிக ஒரு அழகாகவும் அருமையாகவும் அற்புதமான விஷயங்களும் அங்கே இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். 1000 தீமை செய்த ஒருவனையும் ஒரு நன்மை செய்தால் அதை உத்துப்பார் என்று சொல்லியிருக்கிறார்கள். பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் அங்கே எடுத்து கூறியிருக்கிறீர்கள். நிகழ்காலத்தை நாங்கள் எப்போதும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறந்த காலம் முடிந்து விட்டது. நாங்கள் நிகழ்காலம் என்பதை இப்போது நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த காலத்தை கட்டாயம் சரியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது நல்ல விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றது அந்த 300 வருஷத்துக்கும் அந்த நெய் இருக்கும் என்று நீங்கள் ஒரு அழகான கருத்தை கூறினீர்கள். அதுதான் அந்த உடலினுடைய பலத்துக்காக அந்த நெய்யை நிறைய பேர் உணவிலே சேர்த்து கொள்வார்கள். ஆவினுடைய நெய் அந்த உணவுக்கு சேர்த்து கொள்ளப்படுவதற்கு காரணமும் அதனுடைய ஒரு நிறைவான ஒரு இதுகள் கலப்படம் இல்லாத நெய்யாக அது இருக்கின்றபடியால் உடலுக்கு அது ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது என்று நினைக்கின்றேன். அதே போல தேனும் எங்களுடைய மக்களிடையே 1000 வருடம் அது பழுதுபடாமல் இருக்குமாம் என்று கூறுகிறார்கள். தேன் எதை எடுத்தாலும் நாங்கள் ஒரு மருத்துவ விஷயங்களை கூற போகும்போது அந்த தேனைத்தான் நாங்கள் கூறுவோம், தேனைத்தான் எடுப்போம். அந்த கலந்து கொடுப்பதற்காக தேனை எடுப்போம். அடுத்தது இந்த ராவணனுடைய அந்த கருத்தை கூறினீர்கள். உண்மையிலே அந்த ராவணன் அவ்வாறு முதல் அழுததுதான் உண்மையாகவே தமிழர்களுடைய அழுகையாகவும் இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த 10 வாயால் அவர் பாடினார் என்பது அந்த இறைவனுக்கு இசையிலே சரியான இசைப்பிரிய இறைவன். ஆகவே இவர் அந்த காலை வைத்து அமர்த்தும் போது அந்த கைலை மலையை இவர் பெயர்த்து எடுக்க நினைக்கிறார் தன்னுடைய தாய்க்காக. அவர் அந்த காலை வைத்து பெருவிரலை வைத்து அமர்த்தும் போது இவர் அந்த மலைக்குள்ளே அடர்கிறார். அடர்ந்தவனே என்றுதான் ஒரு பாடல்ல திருஞான சம்பந்தர் சொல்லி இருக்கிறார், அவருடைய பாடல்லையும் சொல்லியிருக்கிறார் அழகாக. ஆகவே அந்த கருத்துக்களை பார்க்கும் போது ராவணன் உண்மையிலே ஒரு சிறப்பான மன்னன். நாங்கள் எடுத்து பார்ப்பதற்கு தவறிவிட்டார்கள். ஆரம்ப காலங்கள்ல இருந்தே அப்படிப்பட்ட விடயங்களை எடுத்து கொண்டு வந்து அது சரியான நெறிப்படுத்தல்கள் செய்ய படாமல் அது இட்ட வரைக்கும் அது இருந்திருக்கிறது என்பதை நினைக்கின்றேன். இருந்தாலும் என்னுடைய ஊரிலே ராவணனுக்கு சரியான சிறப்பு இல்லை என்ற சிறப்பு உங்களுக்கு தெரியும். திருவோணமலை ராவணனுக்கு இல்லை என்ற சிறப்பு. நாங்கள் அந்த பேருக்குத்தான் முதல் மரியாதை கொடுப்போம். என்னுடைய ஊரிலே நிறைய அது சம்பந்தமான பேர்கள். இந்த மாநாட்டுல உண்ட தவற விட்டுட்டன் குறுக்கிறதுக்காக மன்னிக்க வேணும். இந்த பதிவு பண்ணைக்குள்ள எங்கட அந்த எல்லாரும் யூடியூப் மற்றது மெய் வழியில நிறைய பயன்படுத்தினார்கள். ஸ்ரீஸ்கந்தராஜா சகோதரர்கிட்ட ஒரு அனுமதியோடு அதை கதைக்கிற இந்த விடுபட்டு போன ஒரு மனக்கவலையா இருக்கும். நல்ல வீடியோ எல்லாம் பதிவு பண்ணார்கள். அதுபோல எங்கட ஓமந்தை சிவஞான சுந்தரம் ஐயா, அவரை நீங்க பார்த்திருக்கலாம். எல்லா இடத்திலையும் அவர் கலந்து கொண்டு எல்லா இடத்திலையும் அந்த புகைப்படங்களை எடுத்து எல்லாத்தையும் இலவசமாகவே இந்த 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 மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட நீங்க நம்புறீங்களோ தெரியல, 2800 போட்டோஸ் எடுத்திருக்கிறார். அவ்வளத்தையும் தன்னுடைய முகநூலில் பதிவு பண்ணி கொண்டே இருக்கிறார். இவ்வளத்துக்கும் இலவசமா அதை ஒரு தொண்டா செய்கிறார். அதெல்லாம் ஒரு எத்தனையோ வருஷமா செய்கிறார். அது ஒரு தனித்துவமா இந்த மாநாட்டுல இருந்தது. அதை நான் கொஞ்சம் மறந்து போனேன் பிந்தி சொல்றதுக்காக. நீங்க கதைக்கல இந்த திருவோணமலை என்ற உடனே எனக்கு அது ஞாபகம் வந்துட்டுது. மன்னிச்சு கொள்ளுங்கோ இடையில நான் குறுக்கிட்டதுக்காக. சிவஞான சுந்தரம் ஓமந்தை ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்துல இந்த நன்றியையும் பாராட்டையும் நான் தெரிவிக்கிறேன். இல்ல, உங்களை மன்னிக்க தேவையில்லை. நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லலாம். காரணம் இது உங்களுக்கான நேரமும் உங்களுக்கான மேடையுமாக இது இருக்கின்றது. நாங்கள் சில விஷயங்களைத்தான் அதில் இருந்து எடுத்து கூறுவதற்காக வந்திருக்கிறேன். அருமையான கருத்துக்கள் எல்லாம். மீண்டும் ஒரு தடவை நாங்கள் அந்த மாநாட்டுக்கு வராவிட்டாலும் அந்த மாநாட்டிலே வந்து நிறைய விடயங்களை விளங்கி கொண்டதாக நான் உணர்கின்றேன். மீண்டும் நீங்கள் வருவீர்கள், இந்த மாநாடுகள் சிறப்பாக நடத்துவீர்கள். நல்ல ஆளுமையும் நல்ல தலைமை பண்பும் உங்களோட நல்ல பொறுமை இருக்கிறது. நாங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் பெரிது என்று சொல்லுவார்கள். ஆகவே எங்களுடைய கையடக்கம், நாவடக்கம், எங்களுடைய உடல் அடக்கம், அது கூடி உடல் கூடிய ஒரு மொழிதான் எங்களுக்கு. அதுகள் கூடி நாங்கள் மற்றவர்களுக்கு முன்னிலையிலே மிகவும் பவ்யமாக பாவித்துக் கொள்ள வேண்டும். அவற்றை நாங்கள் அகட சகடமாக விதிக்க கூடாது. அந்த
பண்புகள் எல்லாம் நிறைந்தவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். நான் உங்களை இலங்கையிலே சந்தித்திருக்கின்றேன். எங்கே சந்தித்தேன் என்பது எனக்கு ஞாபகம் இல்லை. ராமகிருஷ்ண மிஷனாகவும் இருக்கலாம் சில சமயம் கொழும்பிலே நிகழ்ச்சிகளுக்கு வந்த சமயத்துல அப்படி ஒரு ஞாபகம் எனக்கு இருக்கிறது. மற்றும்படி உங்களுடைய பேச்சு, உங்களுடைய மற்றவர்களோடு நீங்கள் பழகுகின்ற அந்த இந்து சமய மாநாட்டுக்கு உங்களை வரவழைத்திருக்கிறார்கள். நீங்கள் 98ஆம் ஆண்டிலிருந்தே இங்க வருகிறீர்கள் என்பது என்று கூறியிருந்தீர்கள். அதுக்கு காரணம் உங்களுடைய அந்த பண்பு. நீங்கள் சரியான அந்த ஒழுக்க நெறிகளிலே, அந்த பண்புகளிலே நீங்கள் தவறாமல் நடந்து கொள்றபடியால் உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கின்றது. இந்த அன்பு சௌதரி அவர்களே, எந்த பண்பு இருக்கோ இல்லையோ, ஒரே ஒரு பண்பு வாழ்க்கையில இருந்தா நீங்க எப்பவும் உயரலாம். நன்றி மறக்கக்கூடாது. நன்றி மறக்கக்கூடாது. நன்றி மட்டும். நாங்கள் அந்த ஒரு நன்றி, எங்களுக்கு ஒருத்தர் திணைத்துணை உதவி ஒருவர் செய்தாலும் நாங்க பனைத்துணையாக கொள்ள தேவையில்லை. அதை திணைத்துணையா நினைச்சு கொண்டே நன்றியா இருக்கணும். என்ன முதல் இந்த நாட்டுக்கு கூப்பிட்டவை, பிறகு கூப்பிட்டவை அப்படி என்று இல்லை. நீங்கள் எங்க பார்த்தாலும் சொல்வார்கள், இன்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மாதிரி. நான் அதுல எப்பவுமே நான் சரியான கவனம். என்ன இந்த மாநாட்டுக்கு கூப்பிட்ட ஒன்றிய தலைவர், எனக்கு இந்த முறை ஸ்பான்சர் லெட்டர் தந்த ஈலிங் கனகதுர்க்கியம்மன் கோயில் தலைவர் யோகநாதன், அதுபோல என்ன இங்கே ஒவ்வொரு முறை வந்தால், நான் கார்னர்ல பிறந்தாலும் என்ன, நான் எப்பவும் அதை பெருமையா நினைக்கிறது, நான் கார்னர்ல பிறந்தாலும் என்ன கரவெட்டி மனுஷனா ஆக்கிட்டார்கள் திரு நடராஜா அவர்களும் புவனா டீச்சர். அன்றைக்கு அந்த பட்டிமண்டபத்துல பேசினா பார்த்திருப்பிய. ஒரு பெத்த பிள்ளை போல நான் அவங்க வீட்டுல ஒரு உரிமையா எப்பவும் நிக்கலாம். அப்படி ஒரு அந்த அவர்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றேன். அது போல சிவஞான சுந்தரம் ஐயா, எல்லாருக்கும், ஈவன் உங்களுக்கு அது அளவு கொஞ்சம் கூடி குறையலாம். அதான் கந்தபுராணத்திலேயே மிகச்சிறப்பான ஒரு பாட்டு இருக்கு. கந்தபுராணத்தின் சாரமே அதுதான். ஒன்றொரு பயந்தனை உதவினோர் மனம் கன்றிட ஒருவினை கருதி செய்வரேல் புன்தொழில் அவருக்கு முன் புரிந்த நன்றியே கொன்றிடும் அல்லது கூட்டும் வேண்டும். யார் சொல்றான்? சூரனுக்கு அவன் மகன் சொல்றான், இரணியன் சொல்றான். வீரமகேந்திரபுரி பற்றி எரியுது. 4ஆம் நாள் அழிந்து கொண்டு போகிற நேரத்தில் அவன் ஒன்றொரு பயந்தனை உதவினோர் மனம். ஒரு சின்ன உதவி செய்திருந்தாலும் அதை நாங்க பெருமையா சொல்லணும், வெளிப்படையா சொல்லணும், நன்றியா சொல்லணும். அந்த பண்பு இன்றைக்கு கனவேறிட்ட இல்லை. நீங்க பாருங்க, ஒரு விழா மேடைகள் என்றா எப்படி இருக்கண்டா, நன்றி கூறுதலும் பாராட்டுதலும் தான். கட்டாயம் அது இருக்கணும். உண்மையா நன்றி கூறணும், உண்மையா பாராட்டணும். பொய்யுக்கு பாராட்டப்படாது, பொய்யுக்கு நன்றி சொல்லப்படாது. உண்மையா நீங்க இந்த விழாவுக்கு கூட இப்ப நான் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களை மிக பாராட்ட, அவர் நல்ல பணி செய்யும், நீங்கள் எல்லாரும் அந்த பங்குதாரர்கள். பாராட்ட வேணும், நன்றி சொல்ல வேணும். இப்ப இன்றைக்கு எங்களுக்கு ஒருத்தர் ஒரு மேடையை தந்தா, எங்களுக்கு ஒருத்தர் ஒரு சந்தர்ப்பத்தை தந்தா, அவர்களுக்கு இன்றைக்கு நன்றியா இருக்கணும். அந்த நீங்க நன்றி மறக்காம இருந்தாலே அது உங்களை மேல. டாக்டர் நவரண்ணம் இதுல இருக்கிறார் எனக்கு தெரியுது. அந்த எனக்கு இன்றைக்கும் லூசியம் சிவன் கோயில்ல அவரும் சச்சிதானந்தன் ஐயா அவர்களும் சேர்ந்து சிவத்தமிழ் அரசு என்று ஒரு பட்டம் தந்தவை. அன்றைக்கு நான் சொன்னேன், இன்றைக்கு நான் அதை நன்றியோட நினைக்கிறேன். நன்றி மறக்காத ஒரு பண்பு மட்டும் இருந்தா நாங்க இன்றைக்கும் நல்லா இருப்போம், இன்றைக்கும் நல்லா இருப்போம். அதே எங்களை கொண்டு போகும் நல்ல நிலைக்கு. பிறகு எங்களோட தகுதியை நாங்க வளர்த்து கொள்ள வேணும், அது உண்டு, இது முக்கியம். நன்றி ஐயா. உங்களுடைய பேச்சும் என்னுடைய பேச்சுக்கிடையிலே வந்தது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு வேண்டுகோள், நீங்கள் தாயகம் செல்வதற்கு முன்னதாக முடிந்தால் மீண்டும் ஒரு தடவை இந்த தளத்திலே வந்து அழகான நிச்சயமா வருவேன். கேட்டுக்கொண்டு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. உங்களுக்கு நன்றியும். எனக்கு என்ன சிறப்புன்னா, நான் எத்தனையோ இணையதளங்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றி இருக்கிறேன். ஆனா சட்டியான முறையில மிக அழகாக ஒரு நடத்தப்படுகிற ஒரு 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 இந்த மெய்நிகர் இதுதான் என்று நான் நினைக்கிறேன்டா. அவ்வளவு ஒழுங்கு, கச்சிதம், எல்லாம் சிறப்பாரு, எல்லாம் சிறப்பாரு. நிகழ்நிலை, மெய்வழி, அதுக்கு கணக்க சொல்றோம். நிகழ்நிலை, மெய்வழி என்று நிறைய சொல்றோம். அது நல்ல விஷயம் ஐயா. நீங்கள் மீண்டும் வந்து ஒரு பேச்சை தருமாறு கேட்டுக்கொண்டு நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கமும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. 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 ஜெர்மனிலேருந்து கிரேஷன் ஜேம்ஸ் அல்சல் மாஸ்டர், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான சொற்கள் உங்களில் இருந்து பகிர்ந்து வந்தன. அழகான இந்த இடத்திலே அருள் நடனம் ஆடியது போல் இருந்தது. உங்களுடைய செய்தி என்னவென்றால்,
எல்லோரையும் உள்வாங்கியது, எல்லோருக்கும் அது சென்றது. இந்த வேளையிலே நீங்கள் வந்தது திருப்பயணம், ஆனால் செய்தது திருப்பணி. அந்த பணியின் மூலம் நன்றி. இத்தனை பேர் நிறைவு பெற்றிருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு கரம் குவிப்பதை தவிர நன்றி சொல்ல முடியவில்லை ஐயா. இங்கே நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு கேள்வி, அதாவது அதற்கு நீங்கள் புள்ளியிடலாம். என்னவென்றால், எங்களுடைய கத்தோலிக்க நிறுவனத்திற்கு தந்தை என்று போப் ஒருவர் இருக்கிறார். அதே போன்று சைவத்திற்கு இந்த உலகிலே ஒரு நிறுவனம் இருக்கிறதா? அதை அப்படி ஒன்றை உருவாக்க முடியுமா? நான் ஜெர்மனியிலே முயற்சித்தேன், ஆனால் பலர் முன்வரவில்லை. உங்களால், உங்களுடைய அருள்நிலையினாலே அது முடியும் என்று நம்புகின்றேன். முயற்சிக்க உங்களிடம் வேண்டுகோள் விடுகிறேன் ஐயா. உங்களோட நல்ல கேள்வி, ஒரு நல்ல கேள்வி. நாங்கள் இது பற்றி ஏற்கனவே எத்தனையோ தர முயற்சி செய்து விட்டோம். ஏன் இந்த பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றியம் உருவானதே அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்துல தான். ஆரம்பத்தில் எல்லாரையும் ஒன்றிணைக்க வேணும், பஞ்சாங்கத்துல எல்லாரும் ஒரே நிலைக்கு வர வேணும். அது அவர்கள் மிக முயற்சி செய்தார். அதுதான் ஒரு நிறுவனமா அமைய வேண்டும் என்று. இன்றைக்கு தாய் நாட்டிலையும் இது நடக்குது. ஆனால் இன்று வரையும் அது சாத்தியமாகவில்லை. ஆனால் பழைய காலத்துல, எங்களோட நாயன்மார் காலத்துல பாருங்க, அப்பர், சம்பந்தர், சுந்தரர் அவர்கள் எல்லாம் ஒரே குறிக்கோள்ல ஒரு இயக்கமா நின்றார். முதல் இயக்கத்தை தொடக்கினவர்களே எங்கட பக்தி இயக்கம். அதுக்கு பேர் பக்தி இயக்கம். நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவியல், அதை முத தொடக்கி வச்சதே ஒரு பெண், காரைக்கால் அம்மையார். அப்படி அதை ஒரு திட்டமிட்ட முறையில, ஒரு அழகான முறையில ஒரு பக்தி இயக்கமாக அதை வளர்த்தெடுத்தார்கள். அது வெற்றியும் கண்டது. ஆனா பிற்காலத்துல கடைசியில நாங்க அவிட்டு விட்ட அந்த புளியங்கொட்டை மூட்டை மாதிரி எல்லாம் உருண்டு ஒவ்வொரு திசைக்கு போய் இன்றைக்கும் அது ஒரு ஒரு கவலைக்குரிய விஷயம். நீங்கள் சொல்றது சரி. இன்றைக்கும் இஸ்லாம், நான் அதை இல்லாததை இருக்குன்னு சொல்லி நான் சப்பக்கட்டு கட்ட விரும்பேன். உண்மையா எங்கள்கிட்ட அந்த நிறுவனமயப்படுகின்ற தன்மை. இப்ப அதால பாருங்க எவ்வளவு ஒரு இப்ப இஸ்லாமிய மதத்துல இந்த என்ன தலைப்புற காணுதல் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு நேரத்துக்கு வந்தாலும் கொழும்பில் இருக்கிற அந்த தலைமைப்பள்ளி எதை சொல்லுதோ அதைத்தான் கேட்பினோம். இப்போ எங்கட நாட்டில் என்ன நடக்குது, எங்கட தாய் நாட்டில் என்ன நடக்குது? முதல் நாள் ஒரு கோயில்ல சூரன் போர் நடக்குது, அடுத்த நாள் அடுத்த கோயில்ல சூரன் போர் நடக்குது. மிக வேடிக்கையா மற்ற சகோதர சமயத்தவர் கேட்கிறாள்டா என்ன நடக்குதுன்னு கேட்டா, அப்ப முருகனுக்கு நேற்று அவர் பிஸி, அவர் இங்க நின்றார், அடுத்த நாள் அடுத்த கோயிலுக்கு போறார். இது எவ்வளவு ஒரு எங்களுக்கு எவ்வளவு வருத்தத்தை தருகிற ஒரு விஷயம். இது ஒரு நிறுவனமயப்பட்டிருந்தா இந்த இது இல்லை, இதுதான் இந்த நாள் தான் செய்ய வேணும் என்றால் அந்த நாள் தான் நடக்கும். அது ஆக்கள் கூட எல்லாம் குறையலாம். அது இன்னும் சரி வருதில்லை, முயற்சி செய்ய வேணும். நன்றி. உங்களோட கேள்வி. நான் இல்லாத என்று சொல்லி நான் சப்ப கட்ட விரும்பல. ஆனால் உங்களுடைய அருள் நிலையிலே முயற்சி பலனாகும், ஒரு புள்ளியாகட்டும், அதைத்தான் கேட்கிறேன். ஓமம், நிச்சயம் நாங்கள் முயற்சி பண்றோம். அதை பார்ப்போம் எந்த அளவுக்கு வருது. எவ்வளவு பேர் முயற்சி செய்கிறார்கள் அதுக்காக. உங்களோட எண்ணம் நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். நீங்க சுவசிதா மாஸ்டர் பேச போறீங்களா கனடால இருந்து? நன்றி நன்றி மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சிவகுமாரன் ஐயா, உங்கள் பேச்சை கடந்த வாரமும் கேட்டேன், இன்றும் உங்களுடைய கேட்க ஆவலோடு அமர்ந்திருந்தேன். சைவ மகாநாடு பற்றிய உங்கள் விவரணங்கள், அங்கு என்னென்ன நடைபெற்றன என்பதை நன்கு அறியக்கூடியதாக இருந்தன. நாடகங்கள், பட்டிமன்றங்கள், பேச்சுக்கள் எல்லாம் நன்றாக நடைபெற்றதை கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். மன ஓர்மத்தோடு எமது முயற்சியை செய்தால் தெய்வமும் உம்மோடு துணை போகும் என்பது அழகான கருத்தாக உங்களிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். நல்ல ஒரு தமிழுடைய கேட்டதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அம்மா, வணக்கம். அடுத்ததாக பேராசிரியர் கௌரிராஜ், நீங்க பேசுறீங்களா? ஒரு நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையான பேச்சு. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கத்தை ஏற்படுத்தியது. மிக அருமையாக இருந்தது. எனக்கு முன் பேசியவர் சொன்னதைப் போல, கலந்து கொண்டதைப் போல ஒரு இன்பமும் கிடைத்தது. ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும் என்று ஆசாங்கி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிடுகிறார், அகத்தியருக்கு பிறகு இவர்தான், ராவணன் தான் ஆயக்கலைகள் 64 கற்றவன் என்று. அப்படிப்பட்ட ஒருவன் அக்காலத்தில் ஒரு எழுதாத விதிமுறையாக இருந்தது, மாற்றான் மனைவியை விரும்பக்கூடாது என்பது.
இக்காலத்திலும் நாம் அதை நினைத்துக் கொண்டுதான் தொடர்ந்து நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி இத்தனை சிறப்புகள் இருந்த ஒருவன் வீழ்ந்ததற்கு காரணம் அந்த மாற்றான் மனைவியை விரும்பியதுதான் என்று சொல்லி அந்த இது முடித்திருப்பார்கள். அப்படியே ஆயக்கலைகள் 64 அகத்தியருக்கு பிறகு கற்று சிறந்த ஒருவன். நீங்க நல்ல பேச்சு சொல்லிக்கல எனக்கு ஒரு குரல் தான் ஞாபகம் வருது. அரங்கடை நின்றாருள் எல்லாம் பிறங்கடை நின்றாரில் பேரையரில். இதுதான், அதாவது தர்மத்துல கெட்ட காரியம் பல பேர் செய்கிறான். ஆனா மாற்றானுடைய மனைவிக்காக போய் அவன் வீட்டுக்கு பின்ன காத்திருக்கிறவனை போல ஒரு பெரும் பாவி ஒருத்தரும் இல்லை. ரொம்ப அழகா சொல்வார். அரங்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரில் பேரையரில். நன்றி அம்மா. அதே போல அந்த நீர்க்குமொழி ஓமையும் சிறப்பாக இருந்தது. நல்ல ஒரு உதாரணம். பிரசன்ட்டும் நன்றாக இருந்தது. வெகு அருமை. நன்றி ஐயா. வாய்ப்புக்கும் நன்றி. டாக்டர் நவரத்னம் நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். என்னை அழைத்ததுக்கு ஸ்ரீகாந்த் ராஜா அவர்களுக்கு நன்றி. சிவகுமார் ஐயா, உங்களுடைய பேச்சு அழகா இருந்தது. நானும் சபை மாநாட்டில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் தொழில்நுட்ப இதால எல்லா விஷயங்களையும் ஓம் டிவி சேனலையும் பார்த்து கொண்டு இருந்தேன். அது பல காரணங்கள் உண்டு. இந்த சூரியன் நாயர் கோவில் சுவாமியை யூடியூப்ல கேட்டு அவரை இங்கே வர ஒழுங்கு செய்து சச்சிதானந்தம் யாழ்ப்பாணத்திலிருந்து வேறு மகேஸ்வரனுக்கு அறிவிச்சு மகேஸ்வரன் அவருடைய பாட்டுக்களை யூடியூப்ல கேட்டு விரும்பி சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டிருக்கிறார். மகேஸ்வரன் தான் ஒன்றியத்துக்கு இப்ப தலைவர். ஆனா அந்த சச்சிதானந்தம் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது. இந்த எங்களை சிவன் கோவில் ட்ரஸ்ட்லேருந்து விலக்கப்பட்டவர். அப்ப இன்னும் சிவன் சத்தியானத்துக்களால வேலை செய்கிறார். இப்ப நான் வராதுக்கு ஒரு காரணம் அதுதான். வர்றதுக்கு தயக்கமா இருக்கு. ஆனால் பங்கு பெற்ற விருப்பம், உங்களுடைய பேச்சு கேட்க விருப்பம். கம்பன் விழாவில் மும்மரமாக நான் வேலை சென்றிருக்கிறேன். இல்லை, நீங்க வருவீங்கள். நன்றி. 12, 13 நடக்க இருக்கு. 13, 14 நடக்க இருக்கு. 13, 14 நல்ல தமிழ் கேட்க எனக்கு எப்போதும் காது இருக்கு. அதை கிரகிக்கவும் மனம் இருக்கு. உங்களை வரவேற்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நன்றி, நல்லது. ஒரு சில தவறு மாதிரி தெரிஞ்சது என்னடா, ஆன்மா நிலைக்காமல் நெய்யா வரும்பொழுது நினைக்க மாதிரி கிடந்தது. அது ஆன்மா நிலைத்ததுதான். ஆனால் ஆன்மா பால் என்றும் நெய்யா வரும் என்று சொன்னது சில நேரம் ஆத்மா, அது அனுபவம், அந்த ஆத்மானந்த அனுபவம் நிற்கும். அது நிற்கும். அந்த உடல் அழிஞ்சாலும் அந்த அந்த ஆன்மாவுக்கு இருக்கிற ஆன்மா அழியாது. பால் உடம்பு ஆன்மா நெய் இருக்கலாம். யோகசுவாமியுடைய டிசைபிள்னா ஆன்மா அழியாதது என்று நம்பி ஒரு பொல்லாப்பும் இல்லை, எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி நான் இருக்கின்றேன். உங்களை பார்த்து சந்தோஷம். என்ன பேச அழைத்த ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். சில அறிவித்தலை சொல்ல இருக்கின்றேன். நாளைக்கு காலமே former Wimbledon champion Roger Federer பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். 9:30 AM. 11 மணிக்கு சுனந்தா ரவி அவருடைய பேச்சு பாப்கார்ன் சைக்காலஜி. நாளைக்கு இரவு 8 மணிக்கு எங்களோட தியான தளத்திலிருந்து ஒரு 10-15 பேர் ஹியூ கார்டன்ஸுக்கு போயிருந்தார்கள். அவர்கள் அங்கு போய் தியானமும் செய்தோம். அந்த அழகான உலக பிரசித்தி பெற்ற ஹியூ கார்டன்ஸில் பற்றி பேசுறதுக்கு நாளைக்கு 8 மணிக்கு வருகிறார்கள். அதே போல வியாழக்கிழமை காலமே ஸ்டெஃபனி மூகாவினுடைய சியா யோகா நிகழ்ச்சி இருக்கிறது. 11 மணிக்கு சந்திரகலாவின் நிர்வாண சூத்ராஸ் பற்றி பேச வருகிறார்கள். இந்த வழக்கம் போல Thursday 8 PM கதம்ப நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. அதில் கலந்து கொள்றவர்கள் பாடக்கூடியவர்கள் பாடலாம். வேறு என்ன படித்ததில் பிடித்ததை பற்றி பேசலாம். இது எல்லோருக்கும் உரிய தளம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது பரிமளா நாகேந்திரன் அவர்களை பேச அழைக்கின்றேன். வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். வணக்கம் தமிழருவி சிவகுமார் ஐயா. உங்களை நேர்ல காணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. விம்பிள்டன் கோயிலையும் நான் பேச்சும் கேட்டேன். திரும்ப அன்றைய நாள் அந்த விழா நடந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக ஆக்கி கொண்டீர்கள். சந்தோஷமான நாள் அது.
நீங்க அந்த நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் வடிவா எங்களுக்கு அழகு தமிழ்ல தந்திருந்தீர்கள். அதை அப்படி செய்ய வேணும் கட்டாயமா. இப்ப நாங்கள் கொஞ்சம் பேர் தானே அதை பார்த்திருந்தோம். இப்ப நீங்க இந்த ஜூம்ல வந்து சொல்றபடியே எல்லாருமே எங்கட அந்த நடந்ததை வடிவாக சிறப்பாக நடந்ததை அறிஞ்சு கொள்ளி அடுத்த முறையும் கலந்து கொள்ள ஆசைப்பட்டு வருவார்கள். நல்ல விஷயம் செய்திருக்கிறீர்கள். உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் ஐயா, உங்களோட அழகு தமிழ்ல சைவம் தமிழ் நிறைந்த நொலேஜோடு இருக்கிறீங்க, அதாவது ஞானப்பழமா இருக்கிறீர்கள். உங்கள்ட்ட இருந்து இந்த நீங்க ஸ்ரீலங்கா சென்றாலும் அங்கிருந்து ஒரு சைவ சித்தாந்தம் சம்பந்தமா எங்களுக்கு 3-2 கிளாஸஸ் இதுக்குள்ளால எடுப்பீங்களா? எங்களுக்கு அதுல இப்பதான் நாங்க பக்குவப்பட்ட நிலைக்கு வந்திருக்கோம். இவ்வளவு நாளும் ஸ்கூல்ல படிச்சாலும் தெளிவு இல்ல. இப்ப கொஞ்சம் தியானம் செய்து அந்த நிலைக்கு வந்திருக்கோம். நீங்கள் சொன்னால் நன்றியா இருக்கும். என் அன்பு சகோதரர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எனக்கு என்னென்றால் ஊருக்கு போனா அந்த அந்த கடலுக்குள்ள இறங்கிட்டா ஒரே நீச்சல் அடிதான். எல்லாம் 3 பல்கலைக்கழகத்துக்கு நான் வெளிவாரி பட்டதாரி மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிறேன். அதை விட கல்லூரிகளுக்கு நான் இப்போ ஓய்வு பெற்று விட்டேன் போன வருஷம். ஆனால் அது ஆசிரியர்களுக்கு ஒரு நாளும் ஓய்வில்லை. ஆசிரியர்கள் இந்த ரிட்டையர் என்று சொல்றத ஓய்வு பெற்றார்கள் என்று சொல்றது ஆசிரியருக்கு வைத்தியர்களுக்கு பொருந்தார். ஓய்வு என்பது உடல் தொழில் சம்பந்தமா செய்கிறவர்களுக்கு. அரள பேரும் வரையும் ஒரு வாத்தியார் தான். அவர் சாகும் வரையும் அவர் வாத்தியார் தான். முந்தி ஒரு பள்ளிக்கூடத்தில் படிப்பிச்சுன்னா இப்போ 9 பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கிறேன். ஏனென்றால் இந்த இலக்கிய இலக்கண வகுப்புகள் ஆசிரியர்களுக்கே சில கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த ஓஎல்லுக்கு 2 கடுமையான பாடம் போட்டிருக்கிறார்கள். ஒன்று குகப்படலம், இன்னொன்று கிருஷ்ணன் தூது சருக்கம். அந்த 2ம் பெரிய கதையோட கூடின ஒரு 2 பாரமான ஒரு பதிவுகள். அந்த கற்பிக்கிற நான் ஆசிரியர்களை குறையா சொல்லையில, இப்ப இந்த சில பாடல்கள் இருக்கு, நேர பொருள் சொல்லலாம். ஆனா வரலாற்றோடு கூடிய பாடல்களுக்கு முழு கதையும் தெரியணும். முழு கதையும் தெரியாட்டி அந்த நூலை சொல்ல இயலாது. அப்ப எனக்கு அந்த பணி ஒரு நாளைக்கு ஒரு ஹால்லேயே 350-400 பிள்ளைகளுக்கு நான் வகுப்பெடுப்பேன். அப்ப அது ஒன்று இருக்குது. இரவு நேரத்துல இந்த பிஏ வகுப்புகள் நடக்கும். நான் முயற்சி செய்கிறேன் கட்டாயமா. உங்களோட எண்ணத்தை நான் வீணாக்க மாட்டேன். நான் சகோதரரோடு கலந்து கொண்டு இயன்ற வரையும் நான் உங்களோட மெய்வழியிலே கலந்து கொள்ள நான் முயற்சி செய்கிறேன். நன்றி அம்மா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. அருந்ததி மாஸ்டர், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி தமிழருவி ஐயா அவர்களே. மிகவும் அருமையாக எங்களுக்கு கூறினீர்கள். உங்களை நேராக நான் விம்பிள்டன் கோயில் முழு நாளும் காலையிலிருந்து முடியும் வரையும் தொடக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தோம். ஏன்னா இந்த முறை அந்த எங்களுக்கு கஷ்டமாகவே இருக்கல, என்ன மாதிரி நேரம் போனதுன்ற மாதிரி இருந்தது. என்னென்னா எல்லாம் அந்த டைமுக்கு அடுத்தடுத்து வந்த மற்றது சாப்பாடுகளை மிக அழகாக வடிவாக சர்வ் பண்ணியிருந்தார்கள். எல்லாம் நன்றாக சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி. தொடர்ந்து இவ்வாறே சிறப்பாக நடக்கும் என்று நம்புகின்றோம். நடக்கும். அதுல ஒரு மாற்றம் இருக்காது. மிக்க நன்றி. மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி. நன்றி அம்மா. நன்றி. டாக்டர் சதா மனோ, உங்களோட கருத்தையும் கூறி இந்த சாட் பாக்ஸை வாசிங்க. அதுக்கு பிறகு மற்ற எடுக்கலாம்னு பாக்கணும். அருமையான பல அறிவுரைகள் நிறைந்த உரை ஐயா. எல்லோரும் இதை உள்ளெடுத்து வாழ்ந்தால் தமிழரிடையே இருக்கும் வேற்றுமை, உயர்வு, தாழ்வு எல்லாம் நீங்கள் கூறிய அந்த நீர்த்துளி போல் மறைந்துவிடும் ஐயா. மிக்க நன்றி. இதை கமலா கூறியிருக்கிறார். Thank you ஐயா for the beautiful summary of the conference. It is nice to hear the description of Lord Ravana, greatly appreciated. இதை ராதை சொல்லியிருக்கிறார். Thank you very much for your valuable speech. ஞானா யோகராஜா சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். நன்றி. 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 நன்றி சிவசிவா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். அருமையான நிகழ்ச்சி. இங்கு உங்களை அழைத்து எங்களுக்கு முன்னாலே வளரும் சொல்லிக்கல நான் கேட்டுக்கொண்டு என்ன இருந்தேன்னா, நாங்களும் எங்களோட தொழிலோட சேர்த்து எத்தனையோ கான்ஃபரன்ஸுக்கு போறோம். நாங்கள் எல்லாம் பங்கு பெற்றிருந்தாங்க. எல்லாம் செய்யறது நீங்க சொல்லி கொண்டிருக்கேன். எல்லாம் நிலவில வந்தது. நீங்க சொல்ற மாதிரி அந்த நேரத்துக்கு முடிக்கிறது அப்படி என்றது எல்லாம் நடக்கிறது இல்லை.
அது தொடங்கும் இனம் நடக்கும் நேரம் நடக்கும், முடிகிற நேரம் முடிக்கும்ன்ற மாதிரி போய்கொண்டிருக்கும். ஆனா நீங்க சொன்ன கருத்துக்களோட அதை மிஸ் பண்ணின மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வந்தது. ஆனா எனக்கு எல்லா லிங்க்கும் வந்திருக்குது, எல்லாம் பார்க்க சொல்லி நாங்கள் இந்த தளத்துல பிஸியா இருந்தாங்க. லிங்க் எல்லா டீட்டெயிலும் 24 மணித்தியாலத்தான எல்லா ப்ரோக்ராமும் பார்க்கக்கூடியதில் எனக்கு அனுப்பியிருக்கணும். அது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதை பார்க்கக்கூடியதாக. மற்றது இதுல என்னென்னா இந்த ராவணன் கதை ஒவ்வொன்றும் சொல்லிக்க எல்லாம் தத்துவம், எல்லாம் வாழ்க்கை தத்துவங்கள். நீங்கள் இன்றைக்கு சொன்னது நாங்கள் இந்த தளத்தை எப்படி கொண்டு செல்லலாம்ன்றதான் எனக்கு நான் கேட்டு அதில் எடுத்தது அதுதான். இந்த தளத்தை நாங்கள் எப்படி நடத்த வேணும், எப்படி நாங்கள் இதை முன்னுக்கு கொண்டு போகலாம்ன்ற பல வழிகளை நீங்க சொன்ன போல இருக்குது. எனக்கு மிக்க நன்றி. நன்றி. டாக்டர் நவரட்னம் நீங்க பேசுறேன். அதுக்கப்புறம் பாபு சமண்ணா நீங்க பேச. மிக்க நன்றி. திரும்ப அழைத்ததுக்கு நன்றி. நான் ஒன்று கூற வந்தேன். இந்த கத்தோலிக்க சமயத்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு, எமது சமயம் ஒரு நெறி, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அப்ப எங்களுடைய சமயத்துல ஒரு பெரிய குரு, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்ச ஒரு சமயம் அல்ல. ஒவ்வொரு வழியாக ஒவ்வொருவர் செயல்படுவார்கள். எத்தனையோ யோகங்கள், எத்தனையோ விதமான வழியா கடவுளை அடையலாம். அதனால ஒரு ஒரு குரு அவர் சொல்றதை கேட்குற மாதிரி எங்களுடைய சமயம் அமையலை. அதை சுகுமார் ஐயா ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்துக்கொண்டு அதுதான் எங்களுடைய சமயம். அதனால இந்து சமயம் என்று சொன்னாலும் சைவர்கள், அது சைவ நெறி மேன்மைகள் சைவ நெறி விளங்க உலகம் எல்லாம் வந்து நாங்கள் அதுதான் எங்களுடைய பாதை. சிவனை அடையறதுக்கு இருக்கிற வழி, பல வழிகள் உள்ள ஒன்று. நன்றி. நன்றி டாக்டர். பாபு சண்முகநாதன் மாஸ்டர் நீங்க பேசுங்க. வணக்கம் ஸ்ரீ சுந்தரராஜ மாஸ்டர், மிக்க நன்றி. வணக்கம் சிவா மாஸ்டர். நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றென்றால், உங்களோட பேச்சை கேட்கும் பொழுது மிகவும் உந்தப்படுகின்றோம். என்ன, நான் உந்தப்படுகின்றேன், அதே மாதிரி மற்றவர்களும் உந்தப்படுகின்றார்கள். ஏதோ எங்கேயோ இழுத்து செல்கின்றீர்கள். ஆனபடியா நான் உங்களை கேட்டுக்கொள்வது, மற்றவர்களும் கேட்டுவிட்டார்கள். நீங்கள் 9 கல்வி நிலையங்களில் கற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆசிரியர் தொழிலை பற்றி அழகாக கூறினீர்கள். அது ஒரு சேவை, அது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு சேவை. அது கொடுக்க கொடுக்க கூடிக்கொண்டே இருக்கும். அதனுடைய சாகம்பரையும் படிச்சு கொண்டே இருக்கலாம். அது அழகான கருத்து. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறையோ நல்ல தலைப்புல வந்து இந்த மாதிரியான பேச்சுகளை பேசினா எங்களுக்கு மிகவும். இந்த பழமொழிகளை பற்றி ஒரு கதைக்க வேணும். பழமொழிகள் எப்படி, நான் இங்கே போகிறதுக்கு முதல் நான் சகோதரரோட தொடர்பு கொள்கிறேன். இந்த பழமொழிகள் ஒரு மிக 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 எங்களோட பண்பாட்டின் ஒரு பொக்கிஷங்கள். எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், பாடினவன் பாட்டை கெடுத்தான், சொன்னவன் பழமொழியை கெடுத்தான் என்று இவ்வளவோ பழமொழியை இன்றைக்கு நாங்கள் பிள்ளையா போய் அர்த்தம் தெரியாம. நான் இலங்கையில கேபிட்டல் ரேடியோவில் ஒவ்வொரு நாளும் செய்திக்கு பிறகு ஒரு பழமொழிக்கு விளக்கம் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருக்கிறேன். 3 வருஷமாச்சு. அந்த பழமொழிகளை அது அப்படியே அவர்கள் என்ன செய்கிறார்கள், பள்ளிக்கூடங்களை ரெக்கார்ட் பண்ணி ப்ரேயரில் அந்த விளக்கத்தை போடுறார்கள். அப்படி அந்த பழமொழிகளுக்கான நாங்கள் பழமொழிகளை பற்றி ஒரு நாளைக்கு நாங்கள் கதைப்போம். அடுத்த ஒரு சிந்தனை எனக்கு வசதியாக நான் வரைக்கல. பழமொழிகளை பற்றி கரைப்போம். அதை நல்லா விளம்பரம் பண்ணி எல்லாரும் நிறைய பேர் அதில் கலந்து கொள்கிற மாதிரி செய்தால் அருமையாக இருக்கும். உங்களுக்கும் பல நல்ல சிந்தனைகளை தூண்டும். இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் அந்த உந்தலுக்காக சொல்கிறேன், உங்களை மன்னிக்க வேணும். ஒரு சின்ன, இந்த முருங்கை வைத்தவன் வெறுங்கையோடு போனான் என்று ஒரு பழமொழி இருக்கு. முருங்கை வைத்தவன் வெறுங்கையோடு போனான், இல்லை முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போனான் என்று ஒரு பழமொழி. அப்ப இந்த 6வது வீட்டுக்கு வாடகைக்கு புதுக்க வந்தா எங்கேயாவது முருங்கை மரத்தை கண்டானண்டா முதல் செய்கிறது வெட்டி எறிகிறதா. ஏண்டா முருங்கை வச்சா வெறுங்கையோதான் என்று சொல்லி அப்படி ஒரு பயம். ஆனா இந்த உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒருத்தன் முருங்கை மரத்தை நட்டு வளர்த்து அதை ஆழ எடுத்து ஆண்டா, முருங்கையில எல்லா மூலிகை, பட்டை பயன்படுது, வேர் பயன்படுது, காய் பயன்படுது, இலை அந்த எல்லாமே மூலிகை, முழுக்க இரும்பு சத்து. அப்ப முருங்கை வைத்தவன் அது வளர்ந்து அதுல இருந்து எல்லாத்தையும் பயன்படுத்தினான்.
99 வயசு 100 105 வயசுலையும் குடுகுடு கிழவனாகி கையில பொல்லு பிடிக்காம நிமிந்து வெறுங்கைய வீசி வீசி போவான். அப்ப முருங்கை வைத்தவன் வெறுங்கையோடு போவான் என்று சொன்னா, பொல்லு பிடிக்காம முதுகு வளையாம நிமிந்து நல்ல தண்டுதரமா வெறுங்கைய வீசி வீசி நடப்பான். அந்த அளவுக்கு அந்த முருங்கை அவன் வாழ்க்கையை செழுமையாக்கும் என்றதுக்கு தான் அந்த அர்த்தம். ஆனா நாங்க இன்றைக்கு என்ன அவங்க அந்த பழமொழி சொல்லிக்கல ஒரு ஓசனையத்துக்காக முருங்கை வெறுங்கை என்று சொல்லுவாங்க. அப்ப அதை நாங்கள் பிழையா அதுக்கு விளக்கமும் சரியா நாங்க கேட்கிறேன். அப்படி கனப்பழமொழி. இப்ப நான் சும்மா ஒன்றும் நான் இப்ப சொல்லியிலே 2 பழமொழி இந்த உங்களுக்கு ஆர்வத்துக்கு சொல்றேன். சனிப்பிணம் தனி போகாதுன்ற ஒரு பழமொழியை வச்சு நாங்க படுற பாடு இருக்கு. ஐயோ மற்றது இன்னொன்று இருக்கு, அறப்படிச்ச மூஞ்சூறு கூழ்பானையக்க விழுந்தது. இன்னொரு பழமொழி இருக்கு, வக்கத்தவன் வாத்தி போக்கத்தவன் போலீஸ் என்று சொல்றது கல்யாண நேரம். இதெல்லாம் முழுக்க பிழையா பயன்படுத்துறோம். ஒரு 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 நிகழ்ச்சியில நாங்க இதை பற்றி கதைப்போம். நிச்சயமா இது மிகவும் உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் என்று நான் நிச்சயமா நினைக்கின்றேன். மற்றது நீங்கள் இன்னும் ஒன்று கூறியிருந்தீர்கள், பொருள் உணர்ந்து பாடுதல். அதுவும் மிக அருமையான கருத்து. பொருள் உணர்ந்து பாட வேண்டும். மற்றது இன்னொன்று கூறினீர்கள், திட்டமிடல். பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் அங்கேயும் ஒரு இம்பார்ட்டன்டானதான். திட்டமிடல் 3 தரம் அடிச்சு கூறியிருந்தீர்கள். அதால உங்களோட ப்ரோக்ராம் என்ன மாதிரி அந்த வீக்கெண்டுக்கு நடந்ததுன்றது அறியக்கூடியதா இருந்தது. மற்றது உங்களோட பேச்சு, நீங்க இன்றைக்கு நடந்த பேச்சு மிகவும் மிகவும் உபயோகமானது. சிறிசந்தோஷமாக அந்த நன்றிகள். ஏனென்று சொன்னால், இந்த நேரலையை பார்ப்பது ஒரு நேரலை எப்படி பார்த்துக்கொண்டால் எப்படி இருக்குமோ அதன் சுருக்கமாக மிக அழகாக எங்களை எடுத்து சென்றீர்கள் அந்த நிகழ்ச்சியில். நான் ஏற்கனவே சில லிங்க்களை பார்த்துக்கின்றேன், உங்களை பட்டிமன்றத்தையும் பார்த்திருக்கின்றேன். மிகவும் அழகாக சென்றீர்கள். விழாவுக்கு வந்தது போன்ற ஒரு உணர்வை உண்டாக்கினீர்கள் ஐயா. மிகவும் நன்றி. உங்களை மீண்டும் விரைவில் வணக்கம். நன்றி. நீங்களே இந்த கேபிட்டல் ரேடியோ லிங்க் அனுப்பி வைங்க. கொழும்பு ரேடியோ இல்லாட்டி யாழ்ப்பாண ரேடியோ? அது கொழும்பு ரேடியோ லிங்க் அனுப்பி வைங்க. நிர்வாகி என்ன டெலிபோன் நம்பரையும் அனுப்பி வைங்க. அவருக்கு நாங்கள் உதவியா இருக்கலாம். 2 அனுப்பி டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. சரி, நாங்கள் இன்று சிறப்பாக நிகழ்ச்சி நல்லா நடந்தது. நீங்க போகும் முதல் எனக்கு ஒரு டேட்டை வெள்ளனை தந்தீங்கன்னா, இன்றைக்கு யோகா நிகழ்ச்சி நடக்கிற நாள் சிவசுதாகர் அவங்களை விட்டு கொடுத்துருக்குறா.